ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு நகைச்சுவை கலந்த சஸ்பென்ஸான நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. மணப்பாறை சந்தையில் சீப்பாய் கிடைக்கிறது என்றால் எதை வாங்கலாம்? சீப்பு வாங்கலாம், சோப்பு வாங்கலாம், பவுடர், பல்பொடி, ரிப்பன், என்ன எலவாவது வாங்கலாம். அது எரும மாட்டை வாங்கி கொண்டு ஸ்டாண்டர்ட் மினி லாரியில் வந்து வீட்டு வாசலில் நிறுத்தின அப்பன், இந்தாடா என்று ஒன்றை நீட்டினான். என்னடா என்று பிரித்து பார்த்தால் புல்லாங்குழல். எதுக்கு? மாடு மேய்க்கிறப்போ போகலைன்னா ஊதுறதுக்கு. எத்தனை பெரிய இன்சல்ட்! கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய இன்சல்ட். எஸ்எஸ்எல்சியை 4 அட்டம்ப்ட்லையும் பிஏவை 5 அட்டம்ப்ட்லையும் கடந்தவன் நான். என்னை பார்த்து மாடு மேய்னு சொன்னா என்ன செஞ்சேன்? சந்தோஷம்ப்பா, கண்ணன் மாடு மேய்ச்சிருக்கான் டாடி. ஒரு கடவுள் ஸ்தானத்தில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருக்கீங்க. இப்போவே டியூட்டிக்கு போகிறவன் ட்ரோய் ட்ரோய் என்று 4 மாட்டையும் ஓட்டிக்கொண்டு நேராய் உள்ளூர் சந்தைக்கு போனேன். கை மேலே துண்டு போட்டு பேரம் பேசி அடிமாட்டு விலைக்கு 4ஐயும் விற்று பணம் வாங்கி கொண்டு பக்கத்து நண்பன் வைத்திருந்த டிவிஎஸ் 50ஐ 2ஆம் கையாக வாங்கி கொண்டு வீட்டில் வந்து நிறுத்தினேன். அப்போ வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாருது? நம்மது தான். வாங்கினேன். வாங்கினியா? காசு? சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச காசு. மாடெல்லாம் எங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கு மாலை பெல்ட்டை கலட்டி கொண்ட அப்பா அதை ஆணியில் மாட்டிவிட்டு, ஏண்டா இப்படி இருக்க? இப்போ தானே தலை சீவி பவுடர் போட்டேன். வித்யா, உனக்கு பொறுப்பு வரணும்டா. வரட்டுமே, இப்போ என்ன அவசரம்? எந்த ஊரில் இருந்து வரணும்? நான் சொல்கிறத செய். பலாமரம் குத்தகைக்கு எடுத்து தரேன். பலாப்பழம் பறிக்க சொல்கிறீங்களா? போங்கப்பா, கையெல்லாம் குத்தும். பலாப்பழத்தை பற்றி உனக்கு தெரியாது. தெரியும், உள்ள சொலை இருக்கும், சொலைக்குள்ளே கொட்டை இருக்கும். கோபத்தை கிளப்பாத. இப்படியே எத்தனை நாள்டா ஊரை சுற்றிக்கிட்டு இருப்ப? இன்னும் நான் அதை முடிவு பண்ணலை. செருப்பு பிஞ்சுடு ராஸ்கல். எதமா எடுத்து சொல்கிறேன்? எடக்கா பேசுகிற எடக்கு. இங்கே பாரு, இனிமே நீ சம்பாதிச்சாதான் உனக்கு இந்த வீட்டில் சோறு. இல்லைன்னா பக்கத்து வீட்டில் வச்சு போடுவீங்களா? அரட்டைக்கு குறைச்சல் இல்லை. மனசில் என்னதாண்டா நினச்சிக்கிட்டு இருக்க? சி, இதையெல்லாம் எப்படிப்பா உங்ககிட்ட சொல்கிறது? 5 மணியாச்சு. சரளா கோயிலுக்கு புறப்படுற நேரம். நீங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவ? சரளா. சரளா தெரியாது? மங்காத்தா மக. அவள் கோயிலுக்கு போனால் உனக்கு என்ன? ரவுடி பசங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. நீ அவளுக்கு துணையாக போன்னு மங்காத்தாசி இருக்கு. அப்பா, என் மண்டையில் அடித்து கொண்டார் என்பது புரியவில்லை. ஒரு பொறுப்பான காரியம் செய்தாலும் அதற்கும் எதிர்ப்பு. ச்சே, எப்போ பார்த்தாலும் பலாமர குத்தகைன்னு என்னை குத்திக்கிட்டு இருக்க மாயவரம் வந்திருந்த செங்கலை சந்தித்தேன். ஹே செங்கல், என்ன தெரியுதா? தெரியுதே, ப்ளூ சட்டை போட்டிருக்க. அது இல்லை, என்ன அடையாளம் தெரியுதா? அட ராஸ்கல், நீயா? செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் பிட் பாக்கெட் அடித்தப்போ உன்னை கப்புன்னு பிடிச்சு ஸ்டேஷனில் ஒப்படைச்சேனே, அதுக்குள்ளேயா வந்துட்ட? நான் வித்யாசாகர்டா. சாரிடா, அசப்பில் அந்த திருட்டு பையன் மாதிரியே நீ. வா, ஒரு காஃபி சாப்பிடலாம். துர்நாற்றம் போல முகம் சுளித்து, காஃபியா? காஃபி? நான் ஆப்பிள் ஜூஸ் தவிர எதுவும் சாப்பிட்றதில்ல. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட ஆப்பிள் ஜூஸா? எங்கே இருக்க நீ? த கிரேட் மெட்ராஸில். அங்கே என்ன செய்கிற? இதே கேள்வியை வேற எவனாவது கேட்டிருந்தா அவனை அரைஞ்சிருப்பேன். அப்படி என்ன கேட்கக்கூடாததை கேட்டுட்டேன். என்ன தெரியாதவங்க சிட்டியில் அநேகமாக ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. நான் 2 புருவமும் மேலே செல்ல பிரமித்தேன். அப்படி என்ன பண்ணுற நீ? நீ சினி பார்க்குறதுண்டா? பதிபக்தி பார்த்தேன் கடைசியா. லவகுசா அது கூட பார்த்தேன். புதிய காப்பி. கிழிஞ்சது போ. நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித்யா. ராய் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. யார் அவர் ராய்? நான் தாண்டா. செங்கல்வராயன்கிறத எஸ் ராய் அப்படின்னு சினிமாவுக்காக மாற்றிட்டேன். எத்தனை படம் நடிச்சிருக்கு? 100வது படவிழா கொண்டாட இன்னும் 5 படம் தான் பாக்கி. அடேங்கப்பா, 95 படங்களை நடிச்சிருக்க. எனக்கு தெரியாமல் போச்சே. சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் உன் முகத்தை பார்த்ததே இல்லையேண்ணா. அங்கே தான் என் புத்திசாலித்தனம் நிற்குது. இப்போது நம்ம ஃபோட்டோ பரவலாக வருதுன்னு வச்சுக்கோ. எல்லா இடத்துலையும் என்னை பார்க்குறவங்க என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆட்டோகிராஃப்னு என்னை மெச்சுக்குவாங்க. என் சுதந்திரமே போயிடும். இப்போ பாரு, நம்ம 2 பேரும் ரோட்டில் ஜாலியாக நின்று பேச முடியாது. இந்த சுதந்திரத்துக்காக தான் நான் போஸ்டரில் என் முகம் வர்றதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. ரொம்ப மூலடா உனக்கு செங்கல். செங்கல்னு கூப்பிடாத மேன். கால்மி ராய். எனக்கு ஒரு உதவி செய்யணுமே நீ. என்ன சொல்லு? வறுமையில் வாடுறியா? எருமையில் வாடுறேன். சம்பாரிச்சாதான் சோறுங்கிறாரு அப்பா. இல்லைனா அரிசியாக தான் தருவார். நாம தான் சோறாக்கிக்கணும். போடா இவனே. இல்லைனா வெளியே போன்னு சொல்கிறாரு. வந்துடு. வந்து மலைக்கு ஒதுங்க கூட வேறு இடம் இல்லை எனக்கு. அரசாங்கத்தில் புயல் மையம்னு கட்டி போட்டிருக்காங்களே, அங்கே ஒதுங்கு. விளையாடாத. நான் மெட்ராஸ் வந்துடட்டுமா? நீ கெட்டு போயிட்டியா? எப்போவோ? அப்போ வரலாம்.
கெட்டு போனதுக்கப்புறம் தான் பட்டணம் போக சொல்லியிருக்காங்க. நீ வந்து பட்டணம் கெடாமல் இருந்தால் சரிதான். இந்தா என் அட்ரஸ். என்னைக்கு வர்ற? வர்ற வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு என்ன நல்ல நாள்? வீட்டை விட்டு ஓடி வர்றதுக்கு கூட நல்ல நாள் பார்ப்பாங்களா? மங்களகரமாக புறப்படலாமேன்னு தான். சரி, நான் எக்மோர் ஸ்டேஷன் வந்து உன்னை அழைச்சிக்கிறேன். கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வா செலவுக்கு. அது தப்பு. ஏன் தன்மானத்தை பாதிக்கும். நான் கட்டின வேட்டியோடு வர்றேன். வேட்டி மடியில் கொஞ்சம் நகை வச்சுக்குவேன். சமத்து, வாடா, சென்னை உன்னை வரவேற்கிறது என்றான். இதோ வந்திருக்கிறேன். கடலை பொட்டலம் தீர்ந்ததுதான் மிச்சம். இன்னும் என்னை யாரும் வரவேற்கவில்லை. எழுந்தேன். பாக்கெட்டில் இருந்த விலாசம் பார்த்தேன். கோடம்பாக்கம் என்றிருக்க ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஆட்டோவை அடைந்தேன். கோடம்பாக்கம் போப்பா. கோடம்பாக்கத்தில் எங்க? ராய் வீட்டுக்கு. நாயா? யோ, நாய் இல்லை, ராய். நடிகன், ஆக்டர். என்னையா நீ சினிமாவே பார்க்கறது இல்லையா? சரி சரி போ, விலாசம் இருக்கு என்கிட்ட. ஆட்டோ புறப்பட்டது. பகுதி 2. ஒரு புராதான கட்டிடத்தின் முன்னால் ஆட்டோ நின்று கொண்டிருந்தது. கோமலா லாட்ஜ் என்று கட்டிடத்தின் நெற்றியில் விபூதி மாதிரி ஒரு சின்ன துருத்தின்ற போர்டு இருந்தது. கட்டிடம் முழுக்க செமர்த்தியாய் உதைவாங்கி தோல் கிழிந்து செங்கல் எலும்புகள் தெரிந்தன. ஆட்டோ டிரைவர் விசாரித்து விட்டு வந்தான். இறங்குங்க, விசாரிச்சிட்டேன். இதான் டோர் நம்பர் 67. என்னையா நீ புரியாத ஆளா இருக்கியே? ராய் பெரிய நடிகன். ஒரு தனி பங்களாவாக தான் இருக்கும் அவன் வீடு. இது மாட்டுத்துழுவ மாதிரி இருக்குது. இந்த தெருவில் ஒரே ஒரு 67ஆம் நம்பர் தான். இப்போது இறங்க போறியா இல்லையா? நான் வேறு சவாரி போகிறது இல்லையா? சந்தேகமாக இறங்கினான். மீட்டருக்கு மேல் 2 ரூபா கொடு. கொடுக்காட்டா பாக்கெட்டில் கைவிட்டு எடுத்துக்குவான் போல இருந்தது. கொடுத்து விட்டு சூட்கேஸுடன் லாட்ஜுக்குள் நுழைந்தேன். நியூஸ் பேப்பரை பரத்தி நிக்கல் குமிழ் அடிக்கப்பட்ட மேஜைக்கு பின்னே அழுக்காய் ஒரு ஆசாமி பித்தளை டபராவில் கருப்பு திரவம் ஊட்டிக் கொண்டிருந்தார். சார், மிஸ்டர் ராய் இங்கேயா இருக்காரு? யாரை சொல்கிறீங்க? செங்கல்வராயன் சார். சினிமா பேர் ராய், நடிகன். அந்த படவாவா? 3 மாதம் வாடகை பாக்கி. படி வழியாகவே இறங்குறதில்ல. தண்ணி பைப்பு வழியாக தான் போகிறான் வர்றான் கோமாளி பையன். எனக்கு வருத்தமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 படங்களில் நடித்திருக்கும் செங்கல் ஒரு ராசி காரணமாக இந்த லாட்ஜில் தங்கியிருக்கிறான் போலும். சரி, அதுக்காக வாடகை தராமல் இருப்பதா? ச்சே, எப்படி திட்டுறான் இவன்! ஒரு தமிழ் கலைஞனுக்கு அவமரியாதையா? நான் துடித்தேன். யோ, இன்னும் ஒரு வார்த்தை பேசினா பல்ல கலட்டிடுவேன். எவ்வளவுயா வாடகை பாக்கி? 150 ரூபா. இந்த பிச்சை காசுக்காக ஒரு பிரபல நடிகனை தரக்குறைவாக பேசுகிறது சரியில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் உன் பாக்கியை நான் செட்டில் பண்ணுறேன். எந்த ரூமியாவ? 3ஆவது மாடி, 32ஆம் நம்பர் ரூம். பணம் நீங்கள் தர்றீங்களா? சந்தோஷம். இன்னொன்று என்ன சொன்னீங்க? பிரபல நடிகனா? யார்? செங்கல்வராயனா? இந்த தமாஸ் மட்டும் வேணாம், போங்க. புரியாதவன் என்று நினைத்து கொண்டு 3ஆம் வாடி வந்து 32க்கு வந்தேன். கதவு உள்பக்கம் சாத்தியிருந்தது. கை வலிக்கும் வரை தட்டியதும் திறந்த செங்கல் தூக்க கலக்கத்தில் அழுக்கு துணி எதுவும் இல்லை, நாளைக்கு வாயா என்றான். டேய், நான் வித்யாசாகர். அடடே, இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேல, சீரியஸாகவே புறப்பட்டு வந்துட்டியா? தெல்ல தெளிவாக லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் புறப்பட்டேன். வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. வந்தேன். எரிந்து முடிந்த எண்ணெய் கிணறு மாதிரி இருந்தது அறை. திசைக்கொரு பொருள் கிடந்தது. சுவர் முழுக்க வெளிநாட்டு பாடகிகள் பெரிய மார்பும் சின்ன மைக்கும் வைத்திருந்தார்கள். அமர்ந்ததும் கட்டில் ஐயோ என்றது. அறை முழுக்க சிகரெட் துண்டுகள். என்னடா நீ, உன் தகுதிக்கு இந்த மாதிரி ரூமில் தங்கலாமா? இதில் வாடகை பாக்கி வேறையா? தமிழகத்தில் அவன் சொல்லாத ஆள் நீ ஒருத்தந்தான். உன்கிட்டையும் சொல்லிட்டானா? இங்கே பாரு வித்யா, எல்லாம் நம்பிட்டியா நீ? நம்பலை. நீ பாக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது இல்லை, மாயவரத்தில் நான் சொன்னதெல்லாம் நம்பினியா நீ? பின்ன 95 படம் நடிக்கல நீ? உண்மைதான், ஆனால் எக்ஸ்ட்ரா ரோலு. திருவிழா கூட்டம்னா அதில் முண்டாசு கட்டிக்கிட்டு நானும் நிற்பேன். நிறைய போலீஸ் கும்பல் வர்ற மாதிரி காட்சினா எனக்கும் காக்கி சட்டை தொப்பி கொடுப்பாங்க. குரூப் டான்ஸில் ஒரு ஓரமாக கேமராவில் தெரியாத தூரத்தில் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஹோட்டலில் சண்டை நடக்கிறப்போ கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மேஜையில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் இந்த மாதிரி ரோல். அடப்பாவி, நேற்று தான் முதலாக வசனம் பேசுகிற ரோல் கொடுத்தாங்க. பரவாயில்லையே. என்ன பேசின? பஞ்சாயத்து நடக்கும். தலைவர் எதுக்கு உட்காந்து இருக்கிறவங்கள பார்த்து நான் பதவி விலகிறேன்னு சொல்லுவார். நாங்கள் எல்லாரும் கூடவே கூடாதுன்னு சொல்லுவோம். அதில் நானும் ஒருத்தன். என்னடா போ, உன்னை பெரிய ஆளாக நினச்சிட்டு இருந்தேனே. இதில் என்ன கிடைக்கும் உனக்கு? ஷூட்டிங் இருந்தால் 20, 50ன்னு கிடைக்கும். இல்லைனா சிங்கிள் டீக்கு லாட்ரி. பார்ட்னர்ஷிப்பில் லாட்ரி அடிக்கலாம் தான் என்னையும் வர சொன்னியா? நீ வருவேன்னு நான் நினைக்கல வித்யா. முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற பழக்கம் மரத்தமிழனுக்கு கிடையாது. அதுலேயும் நான் ஸ்ட்ராங்கான தேக்கு மரத்தமிழன்டா என்றேன். என்னை நம்பி வந்துட்ட, உன்னை கைவிட மாட்டேன். இங்கேயே தங்கிக்கலாம் நீ.
இங்கேயா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? ஊ மூஞ்சிக்கு கவர்னர் மாளிகையிலையா தங்க வைப்பாங்க? ஏன் மூஞ்சிக்கு என்னடா, எப்போவாவது லேசா லேசா ஒன்றரை கண்ணு வரும், அவ்வளவுதான். சரி, குளிக்கிறியா? உன்னை என்னோட அழைச்சிட்டு போகிறேன். எங்க? துணை நடிகர்கள் ஏஜென்ட்ஸ் கிட்ட. உன்னையும் சங்கத்தில் சேர்த்து விடுறேன். டேய் செங்கல், என்னை நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. நடிச்சா ஹீரோவாக நடிப்பேனே ஒழிய உன்னை மாதிரி கூட்டத்தோட கோவிந்தா போடுற பிஸ்னஸ் எனக்கு பிடிக்காது. அப்படிங்களா? உங்களுக்கு ஹீரோ சான்ஸ் தர்றதா எவன்டா சொன்னா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சினிமானா அதில் உயர்ந்த இடம் ஹீரோ, அரசியல்னா அதில் உயர்ந்த இடம் மாநில முதல் மந்திரி, நாடுனா பிரதமர். அது மாதிரி ஒரு துறையை எடுத்துக்கிட்டா அதில் உச்சிக்கு போகணும். தம்பி, முதல்ல அடுத்த வேளை சோத்துக்கு வழியை பாரு. ஏன், காசு கொடுத்தா ஹோட்டலில் சோறு போட மாட்டானா? காசு? ஒரு காசு என்ன, காசு மாலையே வச்சுருக்கேன். அம்மாவோடது 10 பவுனு. இது கரையிறதுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு பொசிஷனுக்கு வந்து காமிக்கிறேன் பாரு. என்னதாண்டா உன் நோக்கம்? சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு எருமை மாடு வாங்கி தந்தாண்டா எங்கள் அப்பன். நல்ல தொழிலாச்சே. ஒரு பெரிய பணக்காரனாக மாறி காட்டணும். எங்கள் அப்பா மூஞ்சில கறியை பூசணும். சுலபம் தானே, ரெடியாக கரைச்சி வச்சுக்கிட்டு தூங்குறப்போ பூசிடலாமே. கிண்டலாக இருக்கா? வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும்டா. என் லட்சியம் ரொம்ப உயர்வானது. என் பசி சாதாரண கஞ்சிக்கான பசி இல்லை, ஆப்பிள் பசி. என்னோட தாகம் சாதாரண தண்ணி தாகம் இல்லை, விஸ்கி தாகம். இது தேராத கேஸு என்று பல் துலக்க ஆரம்பித்தான் ராய். நான் பெட்டியை திறந்து துண்டு எடுத்துக்கொண்டேன். கமான், பாத்ரூமில் பாடிக்கொண்டே குளித்து உடையணிந்து ராய் வைத்திருந்த கையகல கண்ணாடியில் முகத்தை 4 பக்கமாக பிரித்து ஒவ்வொரு பக்கமாக பார்த்து மேக்கப் செய்து கொண்டு புறப்பட்டேன். எங்கடா போற? சின்னதா ஒரு வேலை தேடிக்க போகிறேன். முதல்ல என்ன வேலை? இந்த வேலைன்னு ஒரு குறிப்பான எதிர்பார்ப்பில்லை. இப்போதைக்கு மாதம் ஒரு 2000 கிடைச்சா கூட போதும். கோட்டு டை எல்லாம் போடுற வேலையாக இருக்கணும். ஆஃபீஸில் நான் நுழைஞ்சா எல்லாரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லணும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை போதும். செங்கல் என்னை ஏன் முறைக்கிறான் என்று புரியவில்லை. ஏண்டா அப்படி பார்க்குற? உனக்கு என்னாச்சு? நீ சொல்கிறது நடக்கிற காரியமா? டேய், உன்னை மாதிரி எஸ்எஸ்எல்சி தாண்டாதவன் நினச்சியா என்ன? பிஏடானா 5 அட்டம்ப்ட் தான், ஆனாலும் பாஸ் பண்ணிட்டேன். எங்கள் காலேஜில் படித்தவன்ல 2 பேர் தான் பிஏ முடிச்சது. ஏன் இங்கிலீஷ் கேட்டது இல்லையே நீ? இல்லை, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? அப்போது இன்னொரு நாள் பேசி காமிக்கிறேன். ஒய் டோன்ட் யூ டாக் டுடே? இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு தெரியும். நீ என்ன ஃப்ரெஞ்சு எல்லாம் பேசுகிற? நான் இங்கிலீஷ் தான் பேசினேன். இதுக்கு தான் ஒரு நல்ல ப்ரொஃபஸர்கிட்ட படிக்கணும்னு சொல்கிறது. பரவாயில்ல, நான் தான் இங்கேயே தங்க போகிறேனே, உனக்கு அப்பப்போ கற்றுத்தரேன். இட் லாஸ்ட் ரைட்? ராய் அமைதியாய் பார்த்தான். பாத்தியா, இதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். கேள்வி கேட்குறேன், நீ புரியாததால் பதில் சொல்லாமல் முழிக்கிற பாரு. இப்போ என்ன கேட்ட? இட்ஸ் ஆல் ரைட் ரைட்டுன்னு கேட்டேனே, சரியான அர்த்தம். நீ பதிலுக்கு ரைட் அப்படின்னு சொல்லணும். கண்டக்டர் கூட சொல்வார்டா. அப்படிங்களா சார்? அப்போது நான் புறப்படுறேன். பக்கத்தில் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கா? எதுக்கு? வேலை கேட்க போகிறப்போ ஒரு அந்தஸ்தாக போய் இறங்குறது இல்லையா? நான் புறப்பட்டு நடந்து மறுபடியும் அவனை அடைந்து, ஏண்டா பைப்பு எங்கே கிடைக்கும்? என்ன பைப்? பாத்ரூமில் தான் இருக்கே. அதில்லடா மண்டு, சினிமாவில் நடிக்கிற ஒழிய உனக்கு விவரம் பத்தாது. ஒரு அந்தஸ்தான வேலைக்கு போனப்புறம் சிகரெட் எல்லாம் தொடக்கூடாது, பைப்பு தான் பிடிக்கணும். அதான் கேட்டேன். சரி, உனக்கு எங்கே தெரிய போகுது? நான் விசாரிச்சுக்கிறேன். நீ உருப்பட மாட்ட. நான் லாட்ஜை விட்டு வெளியேறி என்னை கடந்த டாக்ஸியை அழைத்தேன். பகுதி 3. எங்கள் ஊர் முண்டக்கண்ணியம்மன் கோவில் வந்து சத்தியம் பண்ண தயார். இந்த பாரத தேசம் உருப்படாது. ஒரு திறமையான இளைஞனை பயன்படுத்தி கொண்டு நாட்டின் புகழை உயர்த்தி கொள்ள துப்பில்லை இந்த அரசாங்கத்துக்கு. மறுபடியும் கொண்டு வந்து போடப்பட்ட கட்டுமரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு கடலை வெறித்து பார்த்து கொண்டு புலம்ப வைத்து விட்டது பாருங்கள். வேலை கிடைக்கிறதுங்கிறது நிஜமாவே கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. எங்கே போனாலும் சுல்லுன்னு சீர்றாங்க பாம்பு மாதிரி. காசு மாலையில் ஒவ்வொரு காசாக குறைந்தது. செங்கல் என்னை பரிதாபமாய் பார்த்து, வா, ஒரு டைரக்டர்கிட்ட அறிமுகம் செய்கிறேன் என்றான். நடிப்பு ஒரு பிழைப்பா என்று பிகு செய்து கொண்டு அவனோடு போனேன். அந்த டைரக்டருக்கு மண்டையில் ஒன்றுமே இல்லை, பளபளா என்றிருந்தது. தஞ்சாவூர் குடைமிளகாய் நினைவு வந்தது. மூக்கை பார்த்ததும் முடிய அடுத்த சிகரெட்டை கொளுத்தி கொண்டார். 2 கையையும் சேர்த்து பா மாதிரி அமைத்து கொண்டு என்னை பார்த்தார். கையை முன்னே கொண்டு வந்தார், பின்னே கொண்டு போனார். திரும்பு என்றார். சைடில் பாரு என்றார். சிரி என்றார். ஏதாச்சும் பேசு என்றார். 1 மணி நேரம் ட்ரில் வாங்கிவிட்டு, என்கிட்ட 10 ரூபாய் நோட்டு இருக்கு, உன்கிட்ட முழு 100 ரூபாய் நோட்டு இருக்கா என்றார். கொண்டா, வாங்கி வைத்து கொண்டு நாளைக்கு காலையில் அதே ஸ்டூடியோவுக்கு வந்து என்னை பாரு என்று எழுந்து ஷூட்டிங் ஃப்ளோருக்கு போய்விட்டார்.
டே ராய், 100 ரூபா தந்தேன், சில்லறை தர மறந்துட்டு போறாருடா. அவர் மறக்கல, நீ வா என்றான். எனக்கு சூட்சமும் புரியவில்லை. மறுநாள் போனபோது வீட்டிலிருந்து டிஃபன் பாக்ஸில் வந்திருந்த பக்கோடா சாப்பிட்டு கொண்டிருந்தார். சார் வணக்கம், இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க. எந்த பத்திரிக்கையிலேருந்து வர்றீங்க? பத்திரிக்கையிலேருந்து வரல சார், நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தோம். நீங்கள் கூட முழு 100 ரூபா கேட்டு. அடடா ஆமாம் என்று ஜிப்பாவை துளாவி விட்டு, பணம் கொண்டாரல, நாளைக்கு வாங்கிக்கோ. உனக்கு ஒரு ரோல் ஒதுக்கியிருக்கேன். ஹீரோவும் ஹீரோயினும் காரை விட்டு இறங்குவாங்க. கோயில் செட்டிங். நீ லெஃப்டில் இருந்து ஓடி வந்து, சார் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிற என்ன? போ, உள்ள கிழிஞ்ச பணியனும் கையிலையும் கொடுப்பாங்க. நான் முறைத்தேன். போங்கடா உங்க என்று கெட்ட வார்த்தைகள் சிந்திவிட்டு ஓடி வந்து விட்டேன். அன்றைக்கு ராத்திரி அறையில் ராயிடம் சொன்னேன். டேய், நான் தீர்மானிச்சிட்டேன். வித்யா, இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். இப்போ யார் தற்கொலை செஞ்சுக்க போகிறது? நான் நேர்மையாக பணக்காரர் ஆகலாம்னு நினச்சேன். அது முடியாது போல இருக்கு. இனிமே நான் ஏதோ ஒரு வழியில் பணக்காரன் ஆக போகிறேன். நீயும் வர்றியா? என்ன செய்ய போகிற? கள்ளக்கடத்தல் செய்ய போகிறேன். எப்படி? முதல்ல ஒரு பாஸ்கிட்ட கையால் சேர போகிறேன். தொழில் கற்றுக்கிட்டு அப்புறம் சொந்தமாக செய்வேன். மோட்டார் போட்டு, குடோனு இதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன? உனக்கு கள்ளக்கடத்தல் பாஸ் யாரையாவது தெரியுமா? தெரியாதே. எனக்கும் தெரியாது. நாளையிலேருந்து முதல் வேலையாக ஒரு நல்ல பாஸை தேடுறது தான் எனக்கு வேலை. கள்ளக்கடத்தலை செய்கிற யாரையாவது தெரியுமான்னு யாரை விசாரித்தாலும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. சகல விதமான விஷயங்களுக்கும் ஒரு விசாரணை ஆஃபீஸ் இல்லாத நாடெல்லாம் ஒரு நாடா? அலைகள் தவழ்ந்து வந்து என்னை வணங்கி நான் பட்டாணி சுண்டல் வாங்கி கொண்ட போதுதான், சுண்டல் இங்கே கொண்டா என்றால் சற்று தள்ளி தனியாய் அமர்ந்திருந்த அவள். மீசை வைத்த சின்ன பையன்கள் எல்லாம் ஜோராய் ஒரு தரம் கைத்தட்டுங்க. இத்தனை பக்கம் கழித்து இப்பொழுதுதான் பெண். அவள் போஷாக்காய் இருந்தாள். மறைகின்ற சூரியன் ஃபேக்லைட்டிங் அடிக்க அலைகின்ற அவளின் கூந்தல் மின்னல் அடித்தது. கண்கள் படபட என்று அடித்து கொண்டன. உதடுகள் ஈரமாயிருந்தன. சிகப்பு சேலை கட்டியிருக்க தோளிலிருந்து முந்தானை ஒரு கொடியாய் துடித்து கொண்டிருந்தது. ஏதோ மாவினால் செய்யப்பட்ட சமாச்சாரம் போல சுருக்கமே இல்லாத இடுப்பு. நடுவில் குட்டி கிணறும் தெரிந்தது. சீவிவிட்ட மாட்டின் கொம்பு போல. வர்ணனை முடிவதற்குள் அவள் கையில் இருந்த கர்ச்சீஃப் காற்றில் கவரப்பட்டு நேராக என் மார்பில் வந்து ஒட்டி கொண்டது. அவளே எழுந்து வந்து குனிந்து, கவனியுங்கள், குனிந்து வாங்கி கொண்டு தேங்க்ஸ் என்றாள். மறுபடியும் அவள் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். எனக்குள்ளே ரசாயன மாற்றங்கள். அந்த சுண்டல் பையன் அவளிடம் திரும்பி வந்தான். 2 ரூபா நோட்டுக்கு எங்கேயுமே சில்லறை இல்லைம்மா, நீங்கள் 50 காசு சில்லறையாகவே கொடுத்துருங்க. என்கிட்ட சில்லறை இல்லையப்பா. இல்லாட்டி ஒன்று செய், பணத்தை நீயோ வச்சுக்கோ. நான் தான் தினமும் இங்கே வருவேனே, நாளைக்கு நீ பாக்கித்தா, உன்னை நான் நம்புகிறேன் என்றாள். டே தம்பி, இங்கே வாடா, சில்லறை நான் தர்றேன். வந்தான், தந்தேன், கொடுத்து விட்டு சென்றான். அவள் என்னை திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். பரவாயில்லைங்க, இன்னும் 2 ரூபாய்க்கு கூட சில்லறை இருக்குது, வேணுமா? வேணாங்க, பஸ்ஸில் திண்டாடுவீங்க, கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்கோங்க. சாரி, என்கிட்ட கார் இருக்குது என்று சாவியை காட்டினாள். எனக்கு மின்னல், மலை, மோகினி எல்லாமே. ராய் அன்று பேச்சு வாக்கில் ஒரு பொன்மொழி சொன்னான். நீ பணக்காரனா வேண்டுமா? ரொம்ப சுலபம். ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா போதும். இதோ ஒரு பணக்கார பெண், ஆளும் சும்மா ஜிகுஜிகுன்னு இருக்கா. இவளை காதலிச்சா என்ன? நான் ஒரு தீர்மானத்துடன் அவளை திரும்ப பார்த்தபோது கைப்பையை ஆட்டி ஆட்டி கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். நான் மணலை தட்டி எழுந்தேன். அவள் சாலைக்கு வந்து தன் சிவப்பு மாருதி காரை ஸ்டார்ட் செய்து புறப்படும் போது பர்பஸாக திரும்பி என்னை பார்த்து அப்பட்டமாக சிரித்துவிட்டு சென்றாள். 10 சென்டிமீட்டர் மலையில் நனைந்தவனாய் சிலிர்த்தேன். பகுதி 4. நல்லா கவனிச்சியா? உன்னை பார்த்து தான் சிரிச்சாளா என்றான் ராய். விளையாடுறியா நீ? ரோட்டில் போகிறவன் வர்றவன் எல்லாரையும் பார்த்து சிரிக்க அவளுக்கு என்ன பைத்தியமா? அது இல்லை, லாஜிக் இருக்குதே. நீ உன் பேண்ட் ஜிப்பை கரெக்டாக போட்டிருந்தியா? இது என்னடா கேள்வி? அவள் சிரிச்சது உண்மைனா அதுக்கு வலுவான ஒரு காரணம் வேணாமா? முட்டாள் முட்டாள். காதல் செடியின் குருத்து இல்லடா இந்த சிரிப்பு. என் பாட்டி சின்ன வயசுலேயே அடிக்கடி சொல்லுவா, வித்யாசாகரா, உன்னை பார்க்குற அத்தனை பொண்ணுங்களுக்கும் சொக்கி போயிடுவாளுங்கன்னு. நீ என்ன கை குழந்தையா இருந்தப்போ சொல்லியிருப்பாங்க. உன் பாட்டி எப்போ செத்தது? 10 வருஷம் ஆச்சு. கடந்த 10 வருஷத்தில் உன் மூஞ்சியில் ஏற்பட்டிருக்கிற கலை உன் பாட்டிக்கு தெரியாதே. இன்னைக்கு உன்னை பார்த்தா அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சொல்ல மாட்டாங்க. டே, நான் அவளை காதலிச்சே ஆகணும். யார் வீட்டு சொத்து? காதலிச்சுக்கோ. ஏன் அவளும் என்னை காதலிக்கணுமே. அங்கே தான் வருது காதல் தோல்வி. ராய், நீ மட்டும் அவளை பார்த்தேன்னா நானே காதலிச்சிருவேங்கிறியா? பாவி, உனக்கு அண்ணிடா. நீ எப்போ அண்ணன் ஆன? ராய், என் காதல் ஒளிவீச உதவி செய். தீப்பெட்டி வேணுமோ? எதுக்கு?
கொளுத்துனாதானே ஒளி வீசும். ராய், நான் அவளை காதலிச்சே ஆகணும் ஆகணும் ஆகணும். அதுக்கு ஏலம் போடுற. என்னை என்ன பண்ண சொல்கிற? ஐடியா கொடு. அவளுக்கு என் மேலே காதல் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உதவின்னு கேட்டுட்ட சொல்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட விரும்புவா? பொதுவாவா முதலிரவிலையா? பொதுவா அழக, பண்பை, நாகரிகத்தை இதில் பலது உன்கிட்ட இல்லைனாலும் செயற்கையாக உண்டு பண்ண முயற்சி பண்ணலாம். முக்கியமான சமாச்சாரத்தை நீ விட்டுட்ட. வீரத்தை விரும்புவா. என்ன கராத்துக்கு சொல்கிறியா? அதெல்லாம் வேணாம். நீ ஒரு தைரியமான ஆம்பளைன்னு முதல்ல அவள் மனசில் பதிய வைக்கணும். அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது. என்ன? 4 தடிப்பசங்களை செட்டப் பண்ணி அவகிட்ட வம்பு பண்ண சொல்லலாம். நீ அந்த 4 பேரையும் அடித்து துரத்தி அவளை காப்பாற்று. தமிழ் சினிமாவில் இதுதான் காதல் ஆரம்பிக்கிறதுக்காக தொன்று தொட்டு அமைக்கிற காட்சி. என்ன சொல்கிற? 4 பேர்கிட்ட எப்படிடா மோதுறது? எல்லாம் செட்டப் தானே. நீ அடிக்க வாங்கிக்குவாங்க. யார் உன்னை திரும்பி அடிக்க மாட்டாங்க. வேண்டாண்டா, நிறையா செலவாகும். வேற சொல்லு. 4 பேருக்கும் மொத்தமாக 100 ரூபா கொடுத்தா போதும். வேற எந்த செலவும் இல்லை. காலி அட்டைப்பெட்டி, கள்ளிப்பெட்டி, பீப்பா இதெல்லாம் வாங்கி அடுக்க வேணாமா? அப்போது கலர் கலராக குங்குமம், காய் அதெல்லாம் சினிமா எடுக்கிறதுக்குடா. நீ போட போகிற சண்டை கடற்கரையில். சரி, போட்டுடலாம். இன்னிக்கேவா? ஆமாம், அவள் தினம் கடற்கரைக்கு வருவாளாம். சுண்டல் பையன்கிட்ட சொன்னா. அவள் கார் நம்பர் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன விவரம் வேணும்? இது போதும். அவளுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சட்டையை அயன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் உற்சாகமாக புறப்பட்டேன். ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் அழைத்ததும் வந்து கஞ்சி போட்ட சல்யூட் அடித்தார்கள் 2 கான்ஸ்டபிள்களும். ஒரு வாரமாக சிட்டியில் வித்தியாசமான முறையில் திருட்டு நடக்குது தெரியுமா? பேப்பரில் படித்தோம் சார். உடனே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. பிடிச்சிடலாம் சார். குற்றம் எப்படி நடக்குது தெரியுமா? தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட 2 பேர் வம்பு பண்ணுறாங்களாம் சார். அந்த சமயத்தில் 3ஆவது ஆள் வந்து இவனுங்களை அடித்து துரத்திட்டு அந்த பொண்ணு கார் வச்சுருந்தா லிஃப்ட்டுக்கு அவளோட போய் பாதி வழியில் மிரட்டி நகை, பணம் எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டு போயிடுறான். கரெக்டு. நீங்கள் எங்கே போவீங்களோ என்ன செய்வீங்களோ அந்த குற்றவாளியை பிடிச்சிடாந்து என் முன்னாடி பாட்டணும். எஸ் சார் என்று புறப்பட்டார்கள். கழுத்தருகில் குறுகுறுப்பு செய்யும் உப்பு காற்று, மேகங்கள் கருப்பு சால்வைக்குள் முற்றும் இல்லாத தொடர்கதையாக அலைகள். நாங்கள் செட்டப்பாக காத்திருந்தோம். ஏகப்பட்ட பவுடர், ஏசி சென்டில் நான். தூரத்தில் பச்சி என் செலவில் தின்று கொண்டு 4 வளர்ந்த தடியர்கள். எதற்குமே சம்பந்தம் இல்லாதவன் போல மேற்பார்வை செய்ய சிகரெட் பிடித்து கொண்டு ராய். தடியர்களுக்கு அறையில் வைத்து கதைவசனம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை தூக்கி உதைக்கும் போது கிழிந்து மானத்தை வாங்காமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக என் பேண்டின் இணைப்புகளில் ஒரு ஸ்ட்ராங்கான தையல் போட்டிருக்கிறது. எத்தனை துல்லியமான அதோ வந்தது சிகப்பு மாருதி. நின்றது. இறங்கினாள் அவள். அவளே வெள்ளை வெள்ளை வெள்ளையில் உடை, தோல் அருகே 2 சிறகுகள். சேர்ந்து விட்டால் கலப்படமில்லாத அசல் தேவதைதான். கார் சாவி எடுத்துக்கொண்டு மணலில் அழுந்தி நடந்து வந்தாள். நான் முகத்தை நேரெதிர் திசையில் வைத்து கொண்டேன். நான் நுழைய வேண்டிய காட்சி இப்போதில்லை. அவள் நேற்று அமர்ந்த அதே இடத்தில் அமர்ந்ததும் நான் திரும்பி பார்த்தேன். அவன் 2 விரலை நாக்குக்கு அடியில் வைத்து தூரத்து தடியர்களை பார்த்து டூரிங் தரை டிக்கெட் மாதிரி சுருதி சுத்தமாய் விசிலடித்தான். நாடகத்திற்கான பெல் அடிக்கப்பட்டு விட்டது. அந்த நால்வரும் நடந்து அவளை நோக்கி சென்றனர். அவசரமாக ராயிடம் ஓடி, ஏண்டா சத்தியமா திருப்பி அடிக்க மாட்டாங்களே என்று உறுதி செய்து கொண்டேன். 4வரில் ஒருவன் நேராய் அவள் அருகில் போனான். மேடம், தீப்பெட்டி இருக்கா? அவள் முறைத்தாள். டேய், இருக்காம்டா, வாங்க. மற்ற மூவரும் வந்து அவளை சுற்றி வந்து கொள்ள, இந்தாம்மா கண்ணு, உன் உதட்டில் வச்சு கொளுத்தி கொடு, அப்பதான் இன்னும் போதையாக இருக்கும். சி என்று எழுந்தாள். என்னம்மா கண்ணு, அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்ட? 4 பேருக்கு 400 ரூபா வாங்கிக்கல, உட்காருமா பாவிங்களா என்று நகர முற்பட ஒருவன் அவள் கையை பிடித்து இழுத்து இழுத்து கீழே தடுமாறி விழச் செய்தான். 400 ரூபா நீ வாங்கல? சி, எப்போ வாங்கின? வாங்கி எங்கே சொருகின தெரியுமா? ஏன் பிரதர், அனாவசியமான சண்டை. நீ 400 கொடுத்தேங்கிற, இவ வாங்கலேங்கிறா. எங்கேயோ சொருகிட்டதா சொல்கிற. நீ சொல்கிற இடத்துல பணம் இருந்தா சரி, இல்லைனா விட்டுடலாம். என்ன நான் சொல்கிறது? சரி, இந்தாம்மா பொண்ணு, மலமலன்னு நிரூபிச்சுட்டு போய்கிட்டே இரு. அவள் தவித்தாள், மிரண்டாள், சுற்றிலும் பார்த்தாள். 1000 ஜனங்கள் சமுத்திரம் பார்த்து கொண்டு பூவாய் நறுக்குமை தின்று கொண்டு காதலிகளை தடவி கொண்டிருந்தார்கள். இந்த ஒதுக்குப்புறமான ரகளைகளை கவனிக்க யாரும் இல்லை. பணம் இருக்கா இல்லையான்னு நாமளே சோதிச்சு பார்த்துடலாம் என்று ஒருத்தன் அவன் ஜெயினின் டாலர் தொங்கும் இடத்திற்கு கையை கொண்டு செல்ல, கிரீ என்று மாறுதலாக கத்தி காப்பாத்துங்க என்றால் பாய்ந்து ஓடினேன். நான் போன வேகத்தில் 2 பேர் மேல் விழுந்து புரண்டேன். திட்டமிட்டபடி குத்தினேன். கை வலித்தது. அதற்காக பொறுத்து கொண்டேன்.
15 நிமிடங்கள் வரை நாங்கள் சண்டை போட சுற்றிலும் வட்டமாக நின்று ஜனங்கள் ஷூட்டிங் மாதிரி உற்சாகமாக பார்த்தார்கள். 4 பேரும் ஒரே திசையில் ஓடிப்போனதும் நான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த ஸ்டைலில் மணலை தட்டி கொண்டு அவளை அட சில்லறை கேஸு நீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அவ்வளவுதானா? பாருங்க எத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. வாங்க உங்கள் காருக்கு போயிடலாம். எங்கேயாவது போய்கிட்டே பேசலாம். சிரித்து கொண்டே அவள் சரி என்று சொன்ன போதுதான் யாரவன் சண்டை போட்டது என்று வேகமாக வந்தார்கள் 2 போலீஸ்காரர்கள். பொதுஜனம் என்னை காட்டியது. அவர்கள் எங்கள் அருகில் வந்தார்கள். என்னையும் அவளையும் மாறி மாறி பார்த்தார்கள். நீதான் சண்டை போட்டியா? ஆமாம் சார், என் கடமையைத்தான் நான் செஞ்சேன். இதுக்காக பரிசோ பாராட்டோ பத்திரமோ வாங்கிக்கிறதுக்கு என் மனசு இடம் தராது. நீ இரு. நீ சொல்லுமா, நீ தனியாக வந்திருக்கியா? ஆமாம் சார். காரில் வந்தியா? ஆமாம் சார். முரட்டு பசங்க வந்து உங்ககிட்ட செஞ்சாங்களா? ஆமாம் சார். அப்போது இந்த ஆள் வந்து அவங்கள அடித்து துரத்துனானா? ஆமாம் சார். அப்புறம் உன்கிட்ட வந்து உன் காரில் லிஃப்ட்டு கேட்டானா? அப்படி இல்லை சார். காரில் போய்கிட்டே பேசலாம் வாங்கன்னு சொன்னார் சார். எல்லாம் ஒன்று தான். 706 திஸ் இஸ் பாயிண்ட். டே நடரா ஸ்டேஷனுக்கு, மிச்சத்தை அங்கே போய் பேசி. இதோ பாருங்கள் கான்ஸ்டபிள், ஒரு சமூக சேவை செஞ்சதுக்காக என்னை முறைப்படி கௌரவிக்கணுங்கிற உங்கள் கடமை எனக்கு புரியுது. அதுக்காக அன்பு மிகுதியில் இப்படி டா போட்டு பேசுறது நல்லா இல்லை. பிரசங்கமாக பண்ணுற திருட்டு ராஸ்கல். 706 இந்த பொண்ணுக்கிட்ட விலாசத்தை வாங்கிட்டு அனுப்பி வை. நீ வாடா டே. என் கழுத்தில் கை வைத்தார். சார், நீங்கள் எல்லையை தாண்டுறீங்க. இந்த ஏரியா ஐசோஸ் ஸ்டேஷன் எல்லையில் தான் வருது. நான் ஒன்றும் தாண்டலை. பேசாமல் வாடா. உனக்கு விளக்கம் வேற தரணும். இன்னும் பெயர் கூட தெரிந்து கொள்ளாத என் காதலியிடம் அந்த 705 அந்த ஆள் பெரிய ஃப்ரெண்ட். உங்ககிட்ட இருந்து நகை பணம் எல்லாம் கொள்ளையடிக்கத்தான் இந்த திட்டம் என்றதும் அவள் யூ டூ ஃப்ரூட்டஸ் பார்வை பார்த்தாள். பொய் நம்பாதீங்க. எந்த திருடனாவது தான் திருடனுங்கிறத ஒத்துக்குவானா என்றது ஒரு பொதுஜனம். அதானே, 2 சாத்துனா ஒத்துக்குவான். நான் அவசரமாக பதறினேன். ஸ்டேஷன் எந்த பக்கம் சொல்லுங்க. சீக்கிரம் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிறேன். பகுதி 5. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை. அவர் வரட்டும் என்று என்னை லாக்கப்பில் தள்ளினார்கள். நான் சொல்கிறத கேளுங்க. நான் திருடல. நிஜமாவே அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன் என்ற என் கத்தலை எவரும் லட்சியம் செய்யவில்லை. காதலிக்க முயற்சித்து லாக்கப்பிற்குள். எத்தனை அவமானம் இது! இதுக்கு எருமமாடே இந்த ராய்பயலாவது வந்து விளக்கலாம் இல்லையா? கூட்டத்தில் நைஸா பாம்பு மாதிரி நழுவிட்டானே. ஐடியா கொடுத்த ராஸ்கல் அவனை. அது அப்புறம் இப்போதைக்கு 1 2 3 4 5 6 7 என்று இல்லை கம்பி எண்ணுகிறேன். இன்ஸ்பெக்டர் வந்ததும் என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவர் முதல் காரியமாக மூக்கு பொடி போட்டு கொண்டார். சார், இவன் தான் அந்த நவீன திருடன். இல்லை சார், வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் தூக்கில் இருந்த முறுக்கு மட்டும்தான் சார் நான் திருடி இருக்கேன். நான் நேர்மனவன் சார். எனக்கு வர்ற தபாலில் ஸ்டாம்பு மேலே சீல் இல்லாமல் இருந்தால் நானே பேனா எடுத்து குறுக்க அடிச்சிடுவேன் சார். அவ்வளவு நேர்மை. என்ன போய் திருடன்னு சொல்கிறாங்களே சார். மொழி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவன் எல்லாம் திருடனா சார்? என்னையா எங்கே பிடிச்ச? பீச்சாண்ட 4 முரட்டு பசங்களை அடித்து துரத்திட்டு காரோட தனியாக நின்ன பொண்ணுக்கிட்ட லிஃப்ட் கேட்டான் சார். என்ன மேன் கேட்டியா? லிஃப்ட் எல்லாம் நான் கேட்கவே இல்லை சார். சின்ன பொருளா சார் அது கேட்டு வாங்குறதுக்கு? அப்படியே வாங்கி நான் ஏற்கிறது. என்கிட்ட 4 மாடி கட்டிடம் இருக்கா என்ன? குழப்பறான் சார், நம்பாதீங்க. காரில் போகலாம்னு அந்த பொண்ணை கேட்கல நீ? கேட்டேன். அவ காரு அவ இஷ்டம். முடியுதுன்னு சொல்லிட்டா நான் பஸ்ஸில் போயிட்டு போகிறேன். ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமையில் கை வைக்கிறீங்களே. யோ, பேர் என்ன? வித்யா. அந்த பொண்ணு பேர் கேட்கல, உன் பேர். என் பேர் தான் சார், வித்யா. முழு பேர் வித்யாசாகர். முன்னுக்கு பின் முரணா பேசுறியே. முதல்ல லிஃப்ட் கேட்கலங்கிற, அப்புறம் கேட்டேங்கிற. என் ஊர் முண்டக்கன்னியம்மன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் லிஃப்ட் கேட்கவே இல்லை. கன்றாவி. லிஃப்ட் கேட்குறதுனா காரில் ஓசி சவாரி கேட்குறதுன்னு அர்த்தம். பாருங்கள் சார், அநியாயம் இல்லை. ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம். கற்பே இல்லை சார் இந்த விவஸ்தை கட்ட வார்த்தைக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாதா? 706 இவர் 4 பேர் அடித்ததை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா என்றார் இன்னொருவரே. நேரடியாக பார்க்கல, பின்ன வீடியோவில் பார்த்தீங்களா? பார்த்தா தெரியல. அடிக்கிற உடம்பா இது? அடி வாங்குற உடம்பு. சார், நீங்கள் என்ன அவமானமாக பேசுகிறீங்க. அவங்கள நீங்கள் அடிக்கலை தானே? அப்பன்னா போகலாம். நான் அடிக்கிறேன்னு எவன் சார் சொன்னது? சும்மா வெளுத்து கட்டுனேன் சார். சுற்றி நின்று எத்தனை பேர் கை தட்டுனாங்க தெரியுமா? ஒரு அழகான கொஞ்சம் வயசு தாய்க்குளம் ஆபத்தில் இருக்கிறப்போ கை கட்டிட்டு நிற்க சொல்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் என்னை ஆழமாக பார்த்தார். நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்க? ஏன் சார் நான் பொய் சொல்லணும்? எத்தனை பேர்? 4 தடியனுங்க. பக்கிரி முனிய. இருங்க, அவங்க பேர் எப்படி தெரியும்? நான் நாக்கை கடித்து கொண்டேன். ஒரு யூகந்தான். இப்படி தானே ரவுடிகளுக்கு அவங்க அப்பா அம்மா பிறக்கிறப்பவே பேர் வைக்கிறது பழக்கம். சரி, ரொம்ப சண்டை போட்டிங்களா?
பின்ன 4 பேர் இல்லையா? அது எப்படி சார்? உங்க மேல ஒரு அடி கூட பட்ட மாதிரி தெரியலையே. இருந்த ஒரே நாக்கை 2வது தடவையாக சற்று அழுத்தமாக கடித்துக்கொண்டேன். என்ன சார் இது கேள்வி? நான் யாரு? ஆம்பள. அதில்ல சார். நான் யாருன்னு கேட்குறேன். வித்யாசாகர். அட அது இல்ல சார். நான் இந்த கதையில ஹீரோவா இல்லையா? ஹீரோ மேல எங்கேயாச்சும் அடி விழுந்து பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்களை பார்த்து கொண்டார். உதட்டை பிதுக்கி தலையை குறுக்கில்ல சார். இது சந்தேக கேஸ் தான். உள்ள தள்ளுங்க. விசாரிக்கிற முறையில் விசாரிப்போம். நான் ஏற்கனவே ரெடியாக எண்ணி வச்சிருக்கேன். 7 கம்பி இருக்கு. என்னை விட்டுடுங்க. நான் நேர்மையானவன் சார். எனக்கு வர்ற தபால் இருக்கு பாருங்க. அதில் யோ எத்தனை தடவை அதையே சொல்லுவேன். சொல்லிட்டேனாண்ணா? வேற சொல்லட்டுமா? செல்லா காசு இருக்கு பாருங்க. அதை குருட்டு பிச்சைக்காரனுக்கு போடவே மாட்டேன் சார். இந்த பேச்சே சரியில்லை. உள்ள தள்ளு சொல்கிறேன். 2 கான்ஸ்டபிள்களும் என்னை 2 பக்கத்திலும் வந்து பிடிக்க நான் மனோகரா சிவாஜி மாதிரி திமிர அவரை விடுங்க என்றது ஒரு பெண் அசரி. திரும்பி பார்க்க அவளே அவள். இன்ஸ்பெக்டர் அவரு என்றாள். வார்த்தை வந்து போச்சா? நிரபராதி என்றேன். எஸ் நிரபராதி. நிஜமாவே என்னை அந்த தடியர்கள்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. உங்கள் கான்ஸ்டபிள்ஸ் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். நல்லவர். அடுத்தவங்க சில்லறை இல்லாமல் தவிக்கிற துன்பத்தை கூட பொறுத்துக்க மாட்டார். அவர் பைய தட்டி தயாராக 2 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருப்பாரு. ஏன் மிஸ்டர் என்றார் இன்ஸ்பெக்டர். 1/4 ரூபாய்க்கு கடலை வாங்கினேன். இப்போது 1.25க்கு தான் சில்லறை இருக்குது. பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர்? ரப்பர் மரம் மாதிரிங்க அவர். வளைஞ்சு கொடுப்பாருங்கிறீங்களா? இல்லை, முகத்தில் பால் வெடி பாருங்க. நான் கையில் என் கன்னத்தை தடவி, ஆமாம் இன்ஸ்பெக்டர், நீங்கள் வேணும்னாலும் தொட்டு பாருங்க, பிசு பிசுன்னு தான் இருக்குது என்றேன். இன்ஸ்பெக்டர் மண்டையை பிடித்து கொண்டு எல்லாரும் கிளாஸ் என்று கத்த, நாங்களுமா என்றார் 706. பகுதி 6. சிவபாரதியை செல்லமாய் ஓட்டினாள். அருகே நான். எங்க உங்கள் பேர் என்னங்க என்றேன். மௌனமாய் புன்னகைத்தாள். அப்படின்னா மோனாலிசாவா? இல்லை, சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது ஒரு சினிமா பேர் இல்லை. அது இல்லைங்க, என் பேர் வித்யா. அட என்ன பொருத்தம் பாருங்க. அது சரி, என் பேர் வித்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்பெக்டர் நடுவில் ஒரு தடவை உங்கள் பேரை சொன்னார். ஸ்டேஷனுக்கு முதல்லே வந்துட்டிங்களா? கொஞ்ச நேரம் நீங்கள் பேச ரசித்தேன். நான் நெளிந்தேன். எவ்வளவு சாமர்த்தியமாக பேசுனீங்க தெரியுமா? நிஜமாவா சொல்கிறீங்க? 2 ரூபாய்க்கு நீங்களாக முன்வந்து சில்லறை தந்தப்பவே உங்களோட மனசு புரிஞ்சு போச்சுங்க. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் பார்த்தா போதாதா? போதுங்க. ஆனால் பாருங்க, நீங்கள் எவ்வளவு நாகரிகமாக இருந்தாலும் ஹோட்டலும் வாஸ்கோடகாமா காலத்து பழமொழியையும் நினைவாக பயன்படுத்துகிறீங்க. இதிலிருந்து நீங்கள் பழமையில் ஊறின பண்பாளின்னு தெரியுது. அவ்வளவு வயசானவள்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் இருந்தால் உங்களுக்கு 13 இல்லைன்னா 14 வயசு தான் இருக்கும். சரியா? பார்த்தீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களே. மிஸ்டர் வித்யா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் வித்யா, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் இந்த சமாச்சாரத்தை மட்டும் இங்கிலீஷில் சொன்னாதான் நீ கவர்ச்சி. ப்ளீஸ் இங்கிலீஷில் சொல்லுங்களேன். வித்யா என்னை பார்த்து பூவாய் சிரித்தாள். சிரித்த போது லேசாய் அதிர்ந்தாள். அதிர்ந்த போது லேசாய் குலுங்கினாள். குலுங்கின போது லேசாய் சிரித்தேன். சப்பக் என்று பிரேக் அடித்து என்னை முற்றிலும் பார்த்து கண்களை ஒரு மாதிரியாக சொருகி, வித்யா ஐ லவ் யூ என்றாள். நானும் வித்யா ஐ லவ் யூ என்றேன். 2 பேரும் ஒரே பேரை வச்சுக்கிட்டா கூப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்குங்க. நான் உங்களை இனிமே சரின்னு கூப்பிட்றேனே. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டீங்க. இனிமே நீங்கள் என்ன கருப்புசாமி, காத்தவராயன், காளியப்பன் இப்படி எந்த பேர் வேணுனாலும் சொல்லி கூப்பிடுங்க. நான் உங்களோட 2. கரெக்டு தான். நான் 1, நீங்கள் 2. 2 பேரையும் சேர்த்தா 2. இதில் என்ன கணக்கு குழப்பம்? நமக்கு முதல் குழந்தை பிறந்தப்புறம் 3. நான் உங்களோட காய்னு சொல்கிறேன். இதாங்க காதல் செய்கிற தமாஸ். சம்மந்தம் இல்லாமல் பேச வைக்கும். பரவாயில்ல, பேசுங்க. நீங்கள் என்னோட காய், நான் உங்களோட காய். கொஞ்ச நாள் கழித்து பழம், அப்புறம் பூ, அப்புறம் விதை. மண்டையில் நச்சென்று அடித்து கொண்டாள். சரியான டியூட்டாக இருக்கீங்களே சாகர். நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன்னு சொல்கிறேன். கோபமா? அதுக்குள்ளையா? நான் ஆல்ரெடி தள்ளி தானே உட்காந்துருக்கேன். கை மட்டும் படாமல் பட்டுடுச்சா என்ன? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை நீங்கன்னு மரியாதை போட்டு பேசுகிறது தான் பிடிக்கவே இல்லை. அதான் கோபம். இவ்வளவு தானா? வண்டியை ஏறிடி, பசிக்குதுடி, ஏதாச்சும் ஹோட்டலில் நிறுத்திடி, சாப்பிடலாண்டி. என்னடி? எப்படி? உடனே அடிமட்டத்துக்கு போயிட்டீங்களே, சகிக்கலை. கார் அந்த ஹோட்டல் முன் நின்றது. குளிர் அறையில் குறைந்த வெளிச்சம். அருகருகில் இந்த வித்யாவும் அந்த வித்யாவும். என்ன சாப்பிட்றீங்க சாகர்? வித்யாவின் விருப்பம். சர்வரிடம் சொல்லி அவனை விளக்கினாள். 2 சந்திப்பில் நீங்கள் என்ன கவர்ந்துட்டீங்க. எல்லாம் செங்கல் கொடுத்த ஐடியாவினால தான். என்னது ஒரு கட்டடம் கட்ட செங்கல் வேணாமா? அது மாதிரி செக்கச்சவேல்னு இருக்கிற உங்கள் உதடுகள் தான் என்னை காதலிக்க சொல்லிச்சு வித்யா. சாகர், மனம் விட்டு சொல்லுங்க.
நீங்கள் என்னை ஆழமாக நேசிக்கிறீங்களா? ஆழமாக மட்டும் இல்லை, நீளமாக அகலமாக உயரமாக நேசிக்கிறேன். என்னை கைவிட்டுட மாட்டீங்களே? நான் நான் கேட்க வேண்டிய கேள்வி. சி, என்னங்க இது? என் வாழ்க்கையில் காதலிக்கிற முதல் நபர் நீங்கள் தான். கேட்க பாவமாக இருக்கு வித்யா. எனக்காக எத்தனை வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கீங்க பாரு. உங்கள் பற்றி விவரமாக சொல்லுங்கள் சாகர். திருக்குறள் மாதிரி 2 வரியில் சொல்லிடலாம். ரொம்ப சின்ன சரித்திரம். என்ன, மாயாவரத்தில் அப்பா அம்மா நான் பிஏ படித்தேன். வீடு பிடிக்கல, புறப்பட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டுமேனு உன்னை காதல் தீர்மானித்தேன். அப்படின்னா நம்ம காதல் பொழுதுபோக்கா? எல்லா பொழுதையும் நம்ம காதல் போக்கிடும் வித்யா. இதை பற்றி சொல்ல. என்னது கொஞ்சம் பெரிய சரித்திரம். எத்தனை பாகம் இருக்கு? நான் பிறந்த உடனே அழ ஆரம்பிச்சவ தான். இன்னும் நிறுத்தவே இல்லை. நான் ஸ்பீடாய் திரும்பி கண் பார்த்தேன். நல்லா தானே இருக்க? மனசுக்குள்ள அலறேங்க. நெஞ்சுக்குள்ள தான் மனசுன்னு சொல்லுவாங்க. நான் வேணும்னா தொடச்சி விடட்டுமா? என் வேதனை உங்களுக்கு விளையாட்டா? ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். என்னை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உன் பழைய வேதனையெல்லாம் வேதனாவே தெரியாது. அப்படி என்ன வேதனை உனக்கு? ஒன்றா 2 சொல்கிறதுக்கு 3? என் வாழ்க்கை ஒரு சோக கவிதைங்க. மரபு கவிதையா துக்க கவிதையா? சாகர், தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் மறுநாள் மறுநாள் பிழைச்சிக்குவேன், அப்படிதானே? என் சோகத்தை பற்றி அக்கறையே இல்லையா? இல்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க சாகர்? பின்ன நீ பாட்டுக்கு ரீல்ஸ்னா நான் நம்பணுமா? உன் முகத்தை பார்த்தா எவனாச்சும் நீ சோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நம்புவானா? நகைகள் என்ன, அழகு என்ன, கார் என்ன, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காதலன் இல்லை அதானே? அதான் நான் இப்போ வந்துட்டேனே. மனசில் நிம்மதி இல்லை சாகர். சார் வந்து தட்டுகளை பரப்ப, ஏன்பா சூடா நிம்மதி கிடைக்குமா என்றேன். விழித்து பார்த்து விட்டு நகர்ந்தான். என் சோகத்தை நானே முழுங்கிக்கிறேன். இஞ்சி மரப்பா வாங்கித்தரேன், நல்லா ஜீரணமாகும். முதலாக காதலனும் காதலியும் சேர்ந்து ஹோட்டல் இருக்கோம். ஜாலியாக எவ்வளவு விஷயம் பேசலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சோகம் சோகம்னு கீரல் ரெக்கார்டியே பேசுறிய வித்யா. அப்படி என்ன சோகம்னு கேட்க மாட்டிங்களா? மாட்டேன். நீங்கள் கேட்காத வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன். வேணாம், இப்போ எனக்கு பசி. எவ்வளவு சண்டை போட்டேன். முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் பேசலாம். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். பேனாவை மூடிவிட்டு திரும்பினேன். தேவலாம் வேதாளம். என்ன கதை சவசவன்னு போகுது. உன்னை சொல்ல சொன்னதுக்கு நானே சொல்லியிருக்கலாம். கதையில் ஒரு சூடே இல்லை, சொரணை இல்லை. என்ன எழுதுற நீ? அத்தியாய தலைப்பில் விஸ்கி பேராக எழுதினா கதையில் கிக்கு வந்துடுமா? இப்போ என்ன பண்ணணுங்கிற? கொஞ்சம் சொரத்தா எழுது. திடீர் திருப்பம் எல்லாம் வை. இல்லைனா விக்ரமாதித்தனுக்கு நான் கதை சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிற? திடீர் திருப்பம் தானே வேணும். வைக்க. ரைட், தொடரு. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நான் மறுபடியும் பேனாவை எடுத்து மௌனமாய் சாப்பிட்ட வித்யாவை பார்க்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தோம். உன் வீட்டில் யார் யார் இருக்கீங்க வித்யா? இப்போது நான் மட்டும்தான் இருக்கேன். வாங்க போகலாம். தனி பங்களா, விசாலமான ஹால், அழுக்கில்லாத சுவர்கள், அலங்கார பொருட்கள், வளைந்து வளைந்திகள். ஏறி மாடி அறைக்கு வந்தோம். இதான் ஏறும். மிக வசதியாக இருந்தது. சுவரில் ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் உன் பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? உன் அப்பாவா என்றேன். இல்லை, என் புருஷன் என்றாள். பகுதி 7. சொன்ன பதிலில் 1000 வாட் மின்சாரம் என்னை தொட்டது. விஸ்கி சாப்பிடாமலேயே மயக்கம் வந்தது. இப்போது என்னை கார்ட்டூனால் படம் வரைவதானால் என் தலைக்கு மேல் சொய் என்று வட்டமடிக்கும் ஒரு வளைகோடும் 2 3 நட்சத்திர குறிகளும் வரைய வேண்டும். வித்யா, விளையாடி என்றேன். இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் நம்ப மாட்டேன். இங்கே பாருங்க என்று அவள் சேலையை லேசாய் விலக்கி ஜாக்கெட்டிற்குள் கை வைக்க, ஏய் மயக்காத மயக்காத என்ன, இதோ பாருங்க தாலி என்று மறைவிடத்தில் ஒளிந்திருந்ததை வெளியிட்டாள் வித்யா. ஐயோ, நீ இன்னொருத்தன் பொண்டாட்டிங்கிறது தெரியாம நான் எசக்கு பிசக்கா காதலிச்சு தொலைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? சாகர், காதல் வேற கல்யாணம் வேற ஐயா. காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வகை. காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்காம இருக்கலாம். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காமையும் கல்யாணம் பண்ணிக்காம காதலிச்சும். ஏய் 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 நிப்பாட்டு, குழப்பாத. போயும் போயும் கல்யாணம் ஆன ஒருத்திய எந்த மடையனாவது காதலிப்பானா? நேத்தே நீ சொல்கிறதுக்கு என்ன? என்ன சாகர், நீங்கள் இவ்வளோ கோலையாக இருக்கீங்க. நான் என் புருஷனுக்கு 3ஆம் தாரம் தெரியுமா? எனக்கு இந்த வீட்டில் கார், ஏசி எல்லா வசதியும் இருந்தும் நிம்மதி இல்லை. என் புருஷன் ஒரு குடிகாரர். சின்ன தப்புக்கெல்லாம் கூட பெல்ட்டை கலட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். என் உடம்பு போகிறா எத்தனை தழும்புகள் தெரியுமா? நான் நம்பமா இதை? நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. அப்படியா? எங்க ஒரே ஒரு தழும்பை காட்டு. என்னங்க நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க. முழங்காலுக்கு மேலே தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். என் மனசோட பாரம் குறையிறதுக்காக தான் நான் தினம் கடற்கரைக்கு வருவேன். உங்களை சந்திச்சதும் என் மனசில் ஒரு அன்பு உண்டாயிடுச்சுங்க.
தெளிவாக சொல்லணும்னா கள்ளக்காதல். சமுதாயம் எந்த பேரை சொல்லி வேணும்னாலும் கூப்பிடட்டுங்க. இப்போ நான் கல்யாணமானவங்கிற செய்தியை சொல்ற முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னை நேசிச்சதா சொன்னது உண்மைதானே? ஆமாம். இப்போவும் நீங்கள் என்ன விரும்புறீங்க. நடுவில் தடையாக நிற்கிறது இந்த தாலி, அப்படிதானே? சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி கழட்டி எரிஞ்சிட்டு கட்டின புடவையோட என்னோட வர்றேன்னு சொல்றியா? இல்லைங்க, அப்படி உட்காருங்க. உட்கார்ந்தேன். நான் சொல்றத கவனமாக கேளுங்க. கையை கட்டிக்கொண்டு அவளை உற்று பார்த்தேன். வித்யா போய் அரைக்கதவை தாளிட்டு விட்டு வந்தாள். ஏய், என்ன இது? ஒரு ரகசியம் பேசலாங்க. பேசலாம். முதல்ல இந்த உன் புருஷ கலவனார் எங்க சொல்லு. பம்பாய் போயிருக்கு. 2 நாளாகும் வர்றதுக்கு. அப்போ சரி சொல்லு, என்ன ரகசியம்? என் புருஷனுக்கு சொத்து சுமார் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குருட்டாம்போக்கில் ஒரு 10 லட்சம் மதிப்பு போடலாம். ஃபேக்ட்ரி எஸ்டேட்னு 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொத்து. பண முதலைன்னு சொல்லுவாங்களே, அதில் ஒன்று போல இருக்குது இது. ஆனால் ரொம்ப சாமர்த்தியமான முதல். இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன? இப்போ நீ என்ன ரகசியம் சொல்ல போறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க சொல்லுங்க. கிழவன் ஊரில் இல்லாத தினங்களில் என்ன எங்க சொல்கிற நீ? எதுக்கு? கள்ளக்காதலுக்கு தான், சரியா? மண்ணாங்கட்டி, கள்ள புத்தி எல்லாம் இருக்கு. ஊரறிய நம்ம சந்தோஷமாக வாழ முடியாதா? விளையாடுறியா நீ? தெரு தெருவா நோட்டீஸ் அடித்து கொடுத்துட்டு உன்னை லவ் பண்ண சொல்கிறியா? உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சதக் சதக் பண்ணிடுவார். அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அப்போ டுமில் டுமில். அதுக்காக தான் ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. 70 லட்சம் ரூபாய் சொத்தை நான் இழக்கிறது நியாயமா? இல்லை, என் புருஷனுக்கு வேற வாரிசே இல்லை. என்ன வேணும்னா தத்தெடுத்துக்க சொல்ல. உளராதீங்க. அப்போது நான் உங்களுக்கு சித்தி. ச்சே, உறவு சரியில்லை. அப்போ வேணாம். சாகர், என் புருஷன் இறந்தப்புறம் இந்த சொத்து பூரா எனக்கு தான். அதாவது என்னை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போகிற உங்களுக்கு தான். இப்பொழுது தான் எனக்கு விஷயம் காரமாய் உரைத்தது. அடடே, எவ்வளோ பெரிய சான்ஸ் இது! 2ஆம் கல்யாணம் பெரிய தப்பில்லையே. 70 லட்சம் வரும்போது அது சரி. புருஷன் வயசு என்ன இப்போ? 64. கிழவன் எப்போ சாகிறது? எப்போ நாம கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்குத்தான் ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த பாரு, இதான் கடைசி தடவை. சொல்கிறேன்னு பூச்சி காட்டுன நான் எழுந்து போயிடுவேன். சொல்கிறத திருத்தமாக தெளிவாக சொல்லு. வித்யா மிகவும் நெருங்கி தயங்கி, சாகர், என் புருஷனை நீங்கள் தான் கொலை செய்யணும். செஞ்சுட்டா போ. என்ன என்ன சொன்ன? கொலையா? நான் ஒரு பத்தினி பேசுகிற பேச்சா இது? தாலி கட்டின புருஷனையே கூலி வச்சு கொல்ல பார்க்குறியே. கூலியா நீங்கள்? என் காதலன் இல்லையா? ஒரு காதலன் தன் காதலிக்காக உயிரை கொடுக்கலாம், நியாயம். நீ உயிரை எடுக்க சொல்றியே. நம்ம காதல் கைகூட வேற வழி இல்லைங்க. இருக்கு. உங்கள் பங்காவுக்கு கொல்லப்பக்க வழி இருக்கா? இருக்கு. உன் புருஷன் ஊரில் இல்லைனா அந்த கதவை திறந்து வை. அதான் எனக்கு. நான் வர்றேன். ஆடலாம், பாடலாம், கூடலாம். ஒரு பர்மனெண்ட் காதலி சிக்கிற வரைக்கும் உன்னோட டெம்பரவரியாக கண்கலங்காமல் ஒரு நல்ல கள்ள புருஷனா லட்சணமாக வச்சுக்கிறேன். யோசிக்காமல் பேசுகிறீங்க நீங்கள். யோசிச்சா மட்டும் என்ன பிரமாதமாக பேசிடுவீங்கங்கிற. அப்போது இதான் உங்கள் முடிவா? முடிவு. உங்களுக்கு நான் ஒரு நாள் டைம் தர்றேன். எதுக்கு? நான் சொன்னதையெல்லாம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு. சாகர், ஆனால் நான் உங்களை மறக்க முடியாது. இதுவரை விலகி நின்று பேசிக்கொண்டிருந்த வித்யா, சாகர் ஐ யூ ஸோ மச் என்று பாய்ந்து வந்து என்னை அப்படியே கட்டி அணைத்து கொள்ள, நான் மெழுகானேன், அவள் தீயானாள். நான் கற்பூரமானேன், அவள் காற்றானாள். நான் உப்பானேன், தண்ணியானாள். நான் ஐஸ்கிரீம் ஆனேன், அவள் சூரியனானாள். விம்மின அவளின் முகத்தை நிமிர்த்தி அதில் வழிந்த கண்ணீரை என் சுண்டு விரலால் துடைத்து, வித்யா அழாத. வாழ்க்கையில் நீ எவ்வளவு தூரம் கொடுமைப்பட்டிருக்க, எவ்வளவு காஞ்சு போயிருக்கேன்னு புரியுது. நாளைக்கு என் முடிவை சொல்கிறேன். இரு, அதுக்காக விலகிடாத. இன்னும் இறுக்கமாக அணைத்துண்டேன். பகுதி 8. ராய் அறையில் ராய் உதட்டை பிதுக்கி சொன்னான். மடத்தனம், பெரிய மடத்தனம். இவ்வளவு அவசரமாக காதலிச்சது தானே? இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்காளே உனக்கு. அவளே இவளேன்னு பேசாத. இன்னொருத்த மனைவினாலும் என் காதலி. சொத்து எவ்வளவு சொன்ன? 70 லட்சத்துக்கு மேலையா? அடப்பாவி, அதை கேட்டுட்டுமா நீ யோசிக்கிறேன்னு சொன்ன? அவள் அட்ரஸ் கொடு, சொல்கிறேன். எதுக்கு? என் மூஞ்சி பரவாயில்லையா? இந்த கொலையை நான் செஞ்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு வர்றேன். ராய், இங்கே பாரு, காதலில் மட்டும் பார்ட்னர்ஷிப்புக்கு வராத. ஒரே டீ குடிக்கலாம், ஒரே பொண்டாட்டி கூடவே கூடாது. திரௌபதிக்கு அதை தெரியாது போல உனக்கு. டேய், நான் தாண்டா அவளை முதல்ல பார்த்தேன். சின்ன பிள்ளையாட்டம் சண்டை போடுறியே. ஒரு தமாஷுக்கு சொன்னேன், நீயே வச்சுக்கோ. என்ன முடிவு? அதான் குழப்பமாக இருக்கு. குழப்பம் என்ன இருக்கு? அவள் ஒரு குருவியை சுட சொன்னால் சுட்டுடலாம். சுட சொல்கிறாடா. என்ன வித்தியாசம்? ஒரே துப்பாக்கி, ஒரே குண்டு. அடிப்படுற பொருள் தானே மாறுது. கொலை என்ன சின்ன விஷயமா? இல்லை, 70 லட்சமும் சின்ன விஷயம் இல்லையே.
போதாததுக்கு ரதி மாதிரி பொண்டாட்டி அமையுது. நல்ல சான்ஸ்டா வித்யா. ஏண்டா அது சுலபமாக கொலை செஞ்சிடலாமா? மனசில் தைரியமும் தீர்மானமும் இருந்தா சுலபம். என்கிட்ட இருக்கிறதா ஏதாச்சும் சொல்லுடா. இங்கே பாரு வித்யா, நீ அவகிட்ட போய் உன் புருஷனை கொலை பண்ணுறதுக்கு நான் ரெடி, எப்போ கொல்லலாம்னு கேளு. அவளே திட்டம் போட்டு கொடுப்பா. 8 சாப்டர் ஆச்சுடா. போலீஸ் வர்ற நேரம் இல்லையா இது? மாட்டிக்கிட்டா கம்பி என்றதுக்கு உனக்கு புதுசாக சொல்லித்தரணுமா? பாத்தியா, பயமுறுத்துற. தைரியமாக செய்டா. போலீஸ்க்கு தெரியாமல் கொலை செஞ்ச எத்தனை வழிகள் இருக்கு. அப்படியே உனக்கு டவுட்டாக இருந்தா ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார் இவங்கள ஒரு கன்சல்ட் பண்ணிக்கையேன். நான் கிழவனை கொன்று வித்யாவை மணந்து பணக்காரனாகி என் சபதத்தை முடிச்சு எரும மாடு வாங்கி தந்த அப்பனை பென்ஸுக்காரில் போய் இறங்கி சந்திக்கிறது என்று தீர்மானித்தேன். கதவை திறந்த பின்பு வாசலிலேயே தயங்கி நின்றேன். வாங்க வாங்க என்றாள் மஞ்சள் சேலை வித்யா. கிழவன் பம்பாயிலிருந்து வந்தாச்சா? இல்லை, நாளைக்கு தான் வருவார். அப்போ சரி என்று உள்ளே வந்தேன். நேராய் அவள் அறைக்கு வந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் உன் புருஷனை கொலை செய்கிறதா தீர்மானிச்சிட்டேன். அப்பா, இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்று என்னை உரசி அமர்ந்தாள். எனக்கு சங்கடமாக இருக்குது. ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே. இந்த கொல்ற பிஸ்னஸை நீயே செய்யக்கூடாது. கொலையும் செய்வாள் பத்தினின்னு தான் பழமொழியே இருக்குது. கொலையும் செய்வான் கள்ளக்காதல்னு எங்கேயாச்சும் பழமொழி இருக்கா? நான் எப்போவோ இதை யோசிச்சுட்டேன் சாகர். அந்த காரியத்தை நான் செஞ்சால் கண்டுபிடிச்சிடுவாங்க. ரெண்டாவது, ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு பொண்ணால் இந்த விஷயத்தில் செயல்பட முடியாது. வாஸ்தவம், ஆம்பளை செய்ய முடிகிற சில காரியங்களை பொம்பளைகள் செய்ய முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவார் சுஜாதா. சாகர், அந்த பொண்ணான நாளை என்னைக்கு வச்சுக்கலாம்? நம்ம கல்யாண நாளை தானே? இல்லை, என் புருஷனோட கருமாதினால. அது செத்து 10ஆம் நாள் வைப்பாங்க. உங்களில் எப்படி? அதான் எப்போ கொலை பண்ணுறீங்க, எப்போ சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்குற மாதிரி சாதாரணமாக கேட்குறியே. உன் புருஷனோட நடவோட பழக்க வழக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தானே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைக்க முடியும். அவ்வளவு திட்டம் எல்லாம் வேணாம். சந்தர்ப்பத்தை நானே சொல்கிறேன். நாளைக்கு என் புருஷன் வந்துடுவார். நாளை அன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமை? சனி. அப்போது ஞாயிறு. கம்ப்யூட்டர் மாதிரி டான்னு இதெல்லாம் சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன? அவரை அழைச்சிக்கிட்டு மகாபலிபுரம் போக போகிறேன். கடைசியாக ஒரு பிக்னிக்கா? இல்லை, மகாபலிபுரத்தில் தான் நீங்கள் அவரை கொலை செய்ய போகிறீங்க. நீங்களும் மகாபலிபுரம் வர்றீங்க. கார்லையா? எப்படி அறிமுகப்படுத்துவ? காரில் இல்லை, தனியாக வர்றீங்க. மகாபலிபுரத்தில் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க. அவரை நான் அதிகம் கூட்டம் இல்லாத தனிமையான பகுதிக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். அங்கே நீங்கள் வர்றீங்க. துமீல்னு அவரை சுடுறீங்க. நீங்கள் கூட்டத்தோடு கலந்ததுக்கப்புறம் நான் கத்த ஆரம்பிப்பேன். எப்படி திட்டம்? நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சிக்கல். என்ன? என்கிட்ட துப்பாக்கி இல்லை, நான் தர்றேன். அவரோட துப்பாக்கி எடுத்து உன் புருஷன் பொழைச்சிக்கிட்டா நான் எதுக்கு பக்கத்தில் இருக்கேன்? கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட மாட்டேன். அந்த கவலை உங்களுக்கு வேணாம். சுட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அலையோட சத்தத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்காது. நான் அழைச்சிட்டு போக போகிறதோ தனிமையான பகுதி. அதனால் யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அட்டகாசமான திட்டம். வித்யா, உன்னை அப்படியே கட்டி இணைச்சு இச்சு பண்ணட்டுமா? வர வர எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்குறீங்களே. நான் உன்னோட உடனே தைரியம் பெற்று அவளை இழுத்து படுக்கையில் சாய்த்து சரித்து அழுத்தி தீவிரமாக முத்தம் எழுதி கொண்டிருந்த போது வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. அவள் வெடுக்கென்று விலகி கொண்டு ஜன்னலுக்கு சென்று எட்டி பார்த்து, அச்சச்சோ, என் புருஷன் வந்துட்டாரு என்றாள். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஜன்னல் வழியாக குதிக்க முடியுமா உங்களால்? பாவி, 30 அடிக்கு கீழே தர. நான் உசுரோடு இருந்தால் தான் கொலை செய்ய முடியும். அப்போது எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோங்க. நான் இங்கும் அங்கும் ஓடி ஃப்ரிட்ஜை திறந்து நுழைய பார்த்தேன். அலமாரியை திறந்து நுழைய பார்த்தேன். சரியில்லை. மூதாதையர் பின்பற்றின அதே வழியை பின்பற்ற முடிவு செய்து கட்டிலுக்கடியில் சென்று நீளமாக படுத்துக்கொண்டு முதல் காரியமாக தும்மல் போட்டேன். 4 பக்கமும் பெட்ஷீட்டை கீழே இறக்கி விட்டுவிட்டு, நீங்கள் இங்கேயே இருங்க, மூச்சு காட்டாது. அவரை சாமர்த்தியமாக எங்கேயாச்சும் அனுப்பிட்டு நான் சொன்னதும் வெளியில் வரலாம். ஓட்டமாய் ஓடினாள் வித்யா. நான் சைடில் திரும்பி அரைவாசலை பார்க்க இப்பொழுது ஷூ கால்களும் இணையாய் உள்ளே வந்தன. என்ன வித்யா, இந்த ஒரு வாரத்தில் உனக்கு பொழுது எப்படி போச்சு என்றான் கனத்த குரலில் கிழவன். உங்களையே நினச்சிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியலைங்க. 1 வாரமாச்சு நீங்கள் போய். உலக போய் பாவி. ஏன் இழைச்சிருக்க டார்லிங்? ஒரு நாள் ஒரு நிமிஷம் உங்கள் பார்க்கலைன்னா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு 1 வாரம் பம்பாயில் போய் தங்கிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? கோச்சிக்காதரா கண்ணா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐயோ, என்ன ஓட்டையாக கொசுவலை மாதிரி இந்த நைட் ட்ரெஸ்? இதான் இப்போது ஃபேஷன். இப்போது இதை நீ போட்டு. இப்போ வேணாங்க, கருமம் எல்லாம் அப்படியே தெரியும். நான் யார்? அண்ணினா? சும்மா போடு. வீட்டுக்கு வந்ததுமே உன்னை போட சொல்லி பார்க்கணுன்னு நினச்சேன்.
நான் எச்சில் விழுங்கினேன். என்ன வித்யா இவ்வளவு தயங்குற? போடுன்னா இந்த ரூமில் உன்னையும் என்னையும் தவிர வேறு யார் இருக்காங்க? நான் வித்யாசாகர் பிஏ இருக்கா என்று சொல்ல துடித்தேன். நான் இதை போட்டுக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன டார்லிங், முதல்ல நீங்கள் போய் குளிச்சுட்டு வருவீங்களா? அவ்வளவு தானே. குளிக்கிறதுக்கு முன்னாடி வளையல் சத்தம் கேட்டது. உஷ், வேணாங்க, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. சரி, நான் குளிச்சுட்டு வர்றேன். நீ இந்த நைட் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ரெடியாரு. அந்த கருப்பு ஷூக்கள் விலகின. பேண்ட்டு கலன்று மொட்டை கால்கள் இப்பொழுது நகர டொயிங் என்று ஒரு நாலனா காசு கீழே விழுந்து ஆசையாய் என்னை நோக்கி ஓடி வந்தது. நான் பண்ணினேன். அந்த மனுஷன் குனிந்து என்னை பார்க்க போகிறான். அதற்குள், என்னங்க, காசு தானே, நான் எடுக்கிறேன் என்று வித்யா மண்டியிட்டு குனிந்து என்னை பார்த்து கையை நீட்ட நான் அவள் கையில் வைத்து சிரித்து, இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலையா நீ என்றேன் கிசுகிசுப்பாக. என்ன வித்யா, கிடைக்கலையா? நகரு, நான் பார்க்குறேன். வேணாங்க, கிடைச்சிடுச்சு என்று நிமிர்ந்தாள். அப்புறம் நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம 2 பேரும் மகாபலிபுரம் போகலாமாங்க? இங்கே போர் அடிக்குதுங்க. அதானே, போகலாம். இப்பொழுது ஒரு கருப்பு பூனை என்னை நோக்கி ஓடி வந்தது. மியாவ் என்றது. காட்டி கொடுத்து விடுமோ என்று நடுங்கினேன். அதற்குள் புருஷன் அறையுடன் இணைந்த பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொள்ள, உஷ், வெளியில் வாங்க என்றால் மெதுவாக வந்தேன். முகம் பூரா ஒட்டடை. சீக்கிரம் சீக்கிரம் போயிடுங்க. நாளைக்கு சாயங்காலம் கரைக்கு வாங்க, துப்பாக்கி தர்றேன். ஒரே ஒரு கேள்வி. என்ன? உன் புருஷன் பேர் என்ன? சிவசுப்ர மாதவ பத்மநாப சுந்தர பால கணேசமூர்த்தி. இதுக்காகவே கொலை பண்ணணும். எத்தனை பேரோட பேர்களை இந்த ஒரு ஆளே வச்சிருக்காரு. வரட்டுமா டார்லிங்? கிழவன் சொன்னதுக்கப்புறம்தான் எனக்கும் டார்லிங்னு கூப்பிட தோணுது. வித்யா, துண்டெடுத்துட்டு வா. நான் வாசலுக்கு ஓடினேன் அவசரமாக. பகுதி 9. மகாபலிபுரம். சீறி வரும் கடல் அலைகள். சவுக்குமரம் நிறைந்த தோப்பின் விளிம்பு. ஜமுக்காலம் விரித்து வித்யாவும் சிவசுப்ர மாதவ பத்மநாப சுந்தர பாலகணேச மூர்த்தியும். என் கையில் துப்பாக்கி. சி சு மா பா சு பா கா மூர்த்தியின் முதுகின் பின்னால் நான். வித்யா என்னை பார்த்தாள், கண்ணடித்தாள். நடுங்கும் கையை ஸ்டெடியை பிரித்து சுட்டேன். மூர்த்தியின் முதுகு பூரா இரத்தமாக திரும்பின அவர் கையில் துப்பாக்கி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கொன்னவை யாரும் தப்பிக்க முடியாதுடா. என்னை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறார். நான் வேகமாக ஓட, டுமீல் என் விலாப்புறத்திலிருந்து குபு குபுவென்று இரத்தம் வழிந்து என் உடை முழுக்க நனைக்க நான் விழித்து பார்த்தபோது தூக்க புரளலில் கைப்பட்டு பானை கவிழ்ந்து தண்ணீர் ஓடி நான் முழுக்க நனைந்திருந்தேன். சற்று தள்ளி சுகமாய் உறங்கின ராயின் பக்கம் விரலால் பாதை போட்டு தண்ணீரின் ஓட்டத்தை திருப்பி விட்டேன். மறுநாள் மாலை கடற்கரையில் வித்யாவிடம் என் கனவை பற்றி கவலையாய் சொன்னேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு துப்பாக்கி தான். அதுதான் இதோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே. தன் கைப்பையை திறந்து காட்டினாள். கொலைகார குரோமியம் சாந்தமாக படுத்திருந்தது. இதில் 6 தோட்டாக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கு. எங்கே வச்சுக்கிறீங்க? கை தவறி இழுத்துட்டா ஒன்றும் ஆகாது. இதான் சேஃப்டி காட்ச். இதை விளக்கிட்டு சுட்டாதான் குண்டு பாயும். நான் நடுக்கமாக வாங்கி என் வயிற்றில் சொருகி கொண்டேன். திடீரென்று எனக்கு அழுகை வந்தது. என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? நாளைக்கு எவ்வளவு சென்டிமெண்ட்டான காட்சி நடக்க போகுது வித்யா. நான் உசுரோடு இருக்கிறப்போவே தன் மனைவியாக போகிறவளை விதவி குளத்தில் பார்க்குற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? உண்மையாக பார்த்தா நீங்கள் பண்ண போகிறது புரட்சி. கொலை செய்கிறது புரட்சியா? இல்லை, அதுக்கப்புறம் செய்ய போகிறது ஓடுறதா? அதில் என்ன புரட்சி இருக்குது? ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே, இந்த சமுதாய புரட்சி எத்தனை இளைஞர்களுக்கு வரும் சாகர்? எல்லா விதவைகளும் உன்னை மாதிரி 70 லட்சம் ரூபாய் சொத்தோடு தான் எல்லா இளைஞர்களுமே புரட்சிவாதிகள் தான். சரி, நேரமாச்சு, நான் புறப்படட்டுமா? வித்யா, மகாபலிபுரத்தில் நான் முன்கூட்டியே காத்திருப்பேன். சரி, காலையிலேயே 10 மணிக்கு எங்கள் கார் வரும். அதிலிருந்து எங்களை தொடர்ந்து வர வேண்டியது உங்கள் வேலை. சரி, சின்ன பிள்ளை மாதிரி ரூமுக்குள்ளே துப்பாக்கியை சுட்டு பார்க்காதீங்க. இது அசல் துப்பாக்கி. தெரியும், இதில் ஒரே ஒரு தோட்டாவோட மதிப்பு 70 லட்சம். அதை நான் வீணடிப்பேனா? வாங்க, வழியில் உங்களை இறக்கி விட்டுடுறேன். புறப்பட்டு காருக்கு வந்தோம். பகுதி 10. லா அண்ட் ஆர்டருக்கான ஐஜி முதலில் தன் முரட்டு மீசையை தடவிக்கொண்டார். பிறகு தன் எதிரே நின்ற அதிகாரிகளை பார்த்தார். கவனமாக கேட்டுக்கங்க. வல்பட்ட டைனாகிற நாட்டிலிருந்து அதோட அதிபர் இந்திய அரசாங்கத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்காரு. அவர் இந்தியா பூரா சுற்றி பார்க்குற. இன்னைக்கு சாயங்காலம் டெல்லியிலேருந்து விமானத்தில் மெட்ராஸ் வர்றாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை.
காலையிலேயே நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சரோட மகாபலிபுரம் போய் திரும்பி சாயங்காலம் மதுரைக்கு புறப்படுறாரு. அந்த அதிபருக்கு எதிராக சில கோஷங்கள் எழுதி மெட்ராஸ் சுவர்களில் ஒரு கும்பல் ஒட்டியிருக்காங்க. இருந்து அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த அவரோட பயணம் முழுக்க நாம் பிரதானமாக பாதுகாப்பு அவருக்கு கொடுத்தாகணும். குறிப்பாக மகாபலிபுரத்தில் அவர் சுற்றி பார்க்குற சமயம் கடுமையான செக்யூரிட்டி வேணும். கொலை முயற்சி கூட நடக்கலாம். எதையும் எதிர்பார்த்து நம்ம பாதுகாப்பு முறைகள் அமையணும். மகாபலிபுரத்தில் கடுமையான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருங்க. சந்தேகமாக யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்காம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்து வைங்க. அதிகாரிகள் கோரஸாக எஸ் சார் என்றார்கள். டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஆயுதமும் யாரும் வச்சிருக்க அனுமதிக்காதீங்க. மறுபடியும் எஸ் சார். பகுதி 11. ராய் கொட்டாவியோடு தேதி கிழித்தான். நான் குளித்து முடித்து தலை சீவி கொண்டிருந்தேன். வித்யா சொன்னா கேள, நானும் வர்றேனே. நான் என்ன சினிமாவுக்கா போகிறேன்? குற்றம் செய்கிறதே தப்பு, அதையும் துணையை அழைச்சிக்கிட்டு போய் செய்கிறது பெரிய தப்பு. நீ இங்கேயே இருந்து என்னை ஆசிர்வதி போதும். சரி, நல்லபடியாக கொலை செஞ்சுட்டு வா. ராய், நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சணுமே. என்ன? இந்த கொலை ரகசியத்தை நீ சாகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. மாட்டேன். பதிலுக்கு நீயும் ஒரு சத்தியம் செஞ்சு தரணும் வித்யா. நல்லபடியாக கொலை செஞ்சு அந்த ஆள் செத்து போய் நீ பெரிய பணக்காரனானா ஆனதும் என்னை மறந்துடக்கூடாது. சச்சா, மறப்பேன் நான் உன்னை? மெட்ராஸ்க்கு வர சொன்னதே நீதானே. வந்ததுனால தானே வித்யாவை பார்த்தேன். அதனால் உன்னை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டாட வேண்டியது என் பொறுப்பு. நான் கையிலேயே உருவி விட்டு பேண்ட் அணிந்தேன். அலமாரியிலிருந்து அந்த துப்பாக்கியை எடுத்து வயிற்றை இயக்கி பேண்ட்டுக்குள் சொருகி கொண்டேன். அலமாரியின் உள் கதவில் ஒட்டியிருந்த காலண்டர் சாமியை வாங்கினேன். கொலை நல்லபடியாக நடந்துட்டா 70 லட்சத்தில் 0.001% உன் கோயில் உண்டியலில் போட்டுடுறேன். ராய் விபூதி பொட்டலம் பிரித்து என்ட்ரியில் வைத்துவிட்டு ஜெயத்தோட வா என்றான். அவ பேரு ஜெயம் இல்லடா, வித்யா என்று புறப்பேன். இப்பொழுதுதான் முழுதாக விடிந்து முடித்திருந்தது. குறி சரியாக அமையுமா என்று கவலையாக இருந்தது. கண்காட்சியில் பலூன்களை சுடும்போது 10 சான்ஸில் 1 சரியாய் பலூனை உடைக்கும். ரொம்ப தூரத்தில் நின்று குறிப்பார்க்கக்கூடாது. 10 அடிக்குள் போய் நின்று சுட வேண்டும். நேராய் பஸ் பிடித்து பிராட்வே வந்து மகாபலிபுரம் செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டேன். மனதில் திடும் திடும் என்று ஓசை. காரணமில்லாமல் உடல் எங்கும் வேர்வை. வாழ்க்கையில் செய்ய போகிற முதல் கொலை. அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிடும் என்றான் ராய். பஸ் புறப்பட்டது. என் பக்கத்து சீட்டுக்காரன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை எட்டி பார்த்தேன். பயணம் முழுக்க பரபரவென்றிருந்தது. கோல்டன் பீச்சை தாண்டியதும் பஸ் வேகம் குறைந்தது. என்ன சமாச்சாரம் என்று முன் கண்ணாடி வழியாக பார்த்தால் ஒரு தற்காலிக செக் போஸ்ட். எங்கள் பஸ்ஸிற்கு முதல் பஸ்ஸில் 2 போலீஸ்காரர்கள் ஏறிக்கொண்டு நான் துல்லியமாக பதறினேன். எதுக்காக செக் பண்ணுறாங்க என்றேன் அருகில். யாரோ வெளிநாட்டு மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்கறதுக்கு வர்றாரா. அவரை கொலை செய்ய முயற்சிகள் நடக்குதான். அதனால் எல்லா திசையிலிருந்தும் மகாபலிபுரத்துக்கு வர்ற எல்லா வாகனங்களையும் பண்ணுறாங்க. யாராச்சும் ஏதாச்சும் ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு. எனக்கு நாக்கு வறண்டு. ஐயோ, என்ன செய்கிறது இப்போ? உடம்பை தடவி பார்க்கும்போது அடி வயிற்றில் பளிச்சென்று காட்டி கொடுக்குமே. கட்டினா நம்புவானா? ஒரு பேனா கத்தினா பேரிக்காய் நெருக்க வச்சிருக்கேன்னு சொல்லலாம், நம்புவான். துப்பாக்கிக்கு என்ன சொல்கிறது? எனக்கு முந்தின பஸ்ஸை நான் உற்று பார்த்தேன். 2 போலீஸ்காரர்களும் கையில் நீளமான ஒரு கிழி மாதிரி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உடம்பிலும் அதை வைத்து தடவுவது தெரிந்தது. அது என்னங்க அது? என்னமோ செய்கிறாங்க. அதான் மெட்டல் டிடெக்டர். துப்பாக்கி எதுவும் இருந்தால் அது கணிச்சிடும். போச்சுடா. என்ன சார் ஆச்சு? ஏன் நெளியிறீங்க? ஒன்றுமில்ல, ஒன்றுக்கு போகணும். நான் அவசரமாக இறங்கி சாலை ஓரத்தில் சற்று தள்ளி இருந்த ஒரு புதர் மறைவிற்கு சென்று சும்மா காட்சிக்கும் ஜிப்பை இறக்கி வைத்துக்கொண்டு துப்பாக்கியை எடுத்து புதருக்குள் போட்டேன். விடு விடுவென்று ஓடி வந்து மறுபடியும் அமர்ந்து கொண்டேன். அந்த 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கியதும் முதல் நகர்ந்தது. அவர்கள் எங்க பஸ்ஸில் ஏறினார்கள். பெட்டிகளை திறந்து பார்த்தார்கள். உடம்பில் தடவி பார்த்தார்கள். கருவியால். நல்லா தடவிக்கங்க சார். அண்ணாக்குடியில் தாயத்து இருக்கு, அதுக்கு கூட பீப்பிங்குமா இது என்றேன். அவர்கள் இறங்கி டிரைவர் போகலாம் என்றதும் பஸ் புறப்பட்டு 20 அடி சென்று கியர் மாறும் நேரத்தில் ஹோல்டான் என்று கத்தினேன். என்ன என்றார் டிரைவர். யூரின் பாஸ் பண்ண போன இடத்துல என் மணிப்பர் தவறி விழுந்துடுச்சு. ஒரே நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சார். நான் மறுபடியும் புதருக்கு ஓடி வந்து இந்த துப்பாக்கியை மறுபடியும் வயிற்றில் சொருகி கொண்டு மணிப்பர்ஸை கையில் வைத்துக்கொண்டு சாலைக்கு வர அந்த கான்ஸ்டபிள் என்ன என்றான். ஒன்றும் இல்லை, மணிப்பர்ஸ் விழுந்துருச்சு. நல்ல வேலை கிடச்சிடுச்சு. சரி சரி போங்க.
நான் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டதும் பஸ் புறப்பட்டது. சும்மா சொல்லக்கூடாது சார், நம்ம போலீஸை சமயத்தில் திறமையாக செயல்படுவாங்க என்றான் பக்கத்து சீட். நான் சிரித்து கொண்டேன். சமயத்தில் இந்த கொலகார பசங்க அவங்கள விட சாமர்த்தியமாக இருப்பாங்க சார் என்றேன். போலீஸிடம் தப்பியது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. வாழ்க்கையில் என் மூளை இத்தனை சுறுசுறுப்பாக இயங்கி நான் பார்த்ததே இல்லை. மகாபலிபுரம் வந்து இறங்கின போது சாலைகள் முழுக்க 20 அடிக்கு ஒரு போலீஸ் ஆயுதமேந்தி நிற்ப பார்த்தேன். ச்சே, போயும் போயும் இன்னைக்கு பார்த்தா வித்யா நாளை தேர்ந்தெடுக்கணும். பரவாயில்ல, ஒரு சவாலான சூழ்நிலையில் சாதிச்சு காட்டுறது தான் சாமர்த்தியம். நான் அப்படி இப்படி உலாத்தினேன். ஒரு ஹோட்டலில் நாக்கு கசக்க காப்பி சாப்பிட்டேன். பஸ்ஸில் இருந்து உதிர்ந்த முண்டுகளை ரசித்தேன். சொன்னபடி 10 மணிக்கெல்லாம் சிவபாரதியில் வித்யா வந்து சேர்ந்தவள் என்னை தேடினாள். அந்த கிளமூர்த்தி கூலிங் கிளாஸ் அணிந்து தலையில் கோழி இறகு சொருகின தொப்பியெல்லாம் வைத்திருந்தான். கார் நேராக கடற்கரை பாதையில் போவதை கவனித்து நான் நிதானமாக கடந்து 10 நிமிடத்தில் நின்று கொண்டிருந்த காரை அடைந்தேன். சற்று தூரத்தில் கடல் அலைகளை நோக்கி இருவரும் நடந்து கொண்டிருக்க வித்யா அடிக்கடி திரும்பி பார்த்து என்னை பார்த்து விட்டாள். கிழவன் அறியாத வண்ணம் கை காட்டினாள். நானும் ரகசியமாக கை காட்டிவிட்டு அவர்களை தொடர்ந்தேன். அலைகளின் ஓரமாக நின்று கிழவன் கேமராவில் வித்யாவை கிளிக் செய்தான். வித்யா வேலை நனையாமல் தன் வெண்ணெய் கால்களை வெளிப்படுத்தி கொஞ்சம் உயர்த்தி பிடித்திருக்க, ச்சே, இவளுக்காக 10 கொலை கூட செய்யலாம். 30 அடி தூரம் இடைவெளி விட்டு நானும் பேண்டை முழங்கால் வரைக்கும் சுருட்டி விட்டு கொண்டு நீர்முனையில் நின்றேன். அவர்கள் பேசுவதை கேட்க முடிந்தது. வித்யா, ஹோட்டலில் ரூம் போடலாமா? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நோ டார்லிங், இன்னைக்கு பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எவ்வளவு நேரம் தண்ணீரில் நிற்கிறது? அஜிரதும் பார்த்துருக்கியா நீ? அதெல்லாம் வேணாங்க, எனக்கு கூட்டமே பிடிக்கல. கூட்டமே இல்லாத தனிமையான இடத்துக்கு போகலாம். எங்கே? அதோ பாருங்க, ஒரு பாறை, அதுக்கு அந்த பக்கம் போயிடலாம். சரி, போகலாமே. கடற்கரையோரமாகவே அந்த பாறையை நோக்கி அவர்கள் நடக்க நானும் சுற்றிலும் ஒரு தரம் பார்த்து கொண்டு மெல்ல தொடர்ந்தேன். 15 நிமிட நடைக்கு பின் அந்த பாறை மிக தூரத்தில் சின்ன உருவங்களாகத்தான் மனிதர்கள் தெரிந்தார்கள். இங்கே அணுகுண்டு வெடித்தால் கூட அவர்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை. நான் தொடர்வதை கிழவன் அறியவே இல்லை. வித்யா மட்டும் ஓரக்கண் பார்த்து கொண்டாள். எனக்கு திடீரென்று ஒருவித நடுக்கம் வந்துவிட்டது. இந்த கிழவன் செத்து போய் அப்புறம் ஆவி வந்து என்னை தொந்தரவு செய்ய மாட்டானா? இந்த சந்தேகத்தை நான் ராயிடம் கேட்டேன். அப்படி எது நடந்தா அவனுக்கு தெரிஞ்ச மலையாள மாந்திரிகன் மூலமாக சரி பண்ணிடலாம்னு சொன்னான். பாறை ஒரு பெரிய சுவர் மாதிரி அமைய, அதான் அந்த பக்க சரிவில் அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்க இந்த பக்கத்தில் மெதுவாக எட்டி பார்த்தேன். 2 கைகளையும் பின்னால் ஹாயாக ஊன்றிக்கொண்டு எனக்கு முதுகு காட்டிக்கொண்டு கிழவனும் அவனுக்கு நேரெதிராக என்னை பார்த்தபடி வித்யாவும் அமர்ந்திருக்க, வித்யா, உன் மேலே உயிரையே வச்சிருக்கேன். நீங்கள் என்ன மந்திரவாதியா? உயிரை தனியாக எடுத்து ஏன் வைக்கிறதுக்கு? பாத்தியா, இந்த குறும்பான பேச்சு தான் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. வித்யா, எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? நாலாந்தாரமாக இன்னொரு பொண்ணை கட்டிக்கணுமா? அது இல்லை, நான் சாகுறப்போ நீ என் பக்கத்திலே இருக்கணும். உன் மடியிலேயே தலைசாச்சு நான் செத்து போகணும். இதான ஆசை? நிச்சயம் நடக்கும் என்றாள் வித்யா. நான் மெல்ல எட்டி பார்த்தேன். சுடு என்பது போல தலையசைத்தாள். அவள் தலையசைத்ததை அந்த படுபாவி கிழவன் பார்த்து விட்டான். என்ன அங்க என்று அவன் திரும்பி பார்க்க நான் குனிந்து கொண்டேன். ஒன்றுமில்லைங்க, கழுத்தில் சுளுக்கு, இப்போ போயிடுச்சு. என்ன பேசிகிட்டு இருந்தோம்? நீங்கள் சாகிறத பற்றி பேசினோம். நான் சுற்றிலும் பார்த்து கொண்டு வயிற்றிலிருந்து துப்பாக்கியை வெளியே எடுத்தேன். என் விரல்கள் நடுங்கும் வேகத்தை பார்க்கையில் வித்யாவையே சுட்டு விடுவேனோ என்று பதட்டமாக வந்தது. மெல்ல துப்பாக்கியை சேஃப்டி காட்சியை விளக்கினேன். அந்த சத்தம் அந்த பக்கம் கேட்டுவிட்டது. என்ன சத்தம்? என்னமோ கிளிக்குன்னு கேட்கல என்றான் அந்த பாம்புக்காதன். ஒன்றுமில்லையே, எனக்கு கேட்கலையே என்றாள் வித்யா. துப்பாக்கியை ஸ்டெடியாய் பிடித்து கொண்டேன். எனக்கு தெரிந்த தெரியாத அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டேன். மறுபடியும் எட்டி பார்த்தேன். கிழவன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தான். நான் துப்பாக்கியை நீட்டினேன். சரியாய் துப்பாக்கி முனைக்கும் அவன் முதுகுக்கும் 6 அல்லது 7 அடி தூரம்தான் இருக்கும். அவனுடைய ஏராளமான முதுகில் நட்ட நடு சென்றரை நிதானமாக குறிப்பார்த்து துப்பாக்கியின் குதிரையை இழுத்த போது கண்ணை மூடிக்கொண்டேன். டுமீல்! அப்படியே மல்லாக்க வித்யாவின் மடியில் விழுந்த கிழவன் தன் கடைசி ஆசையை நிறைவேற்றி கொண்டவன் பெக்கென தலையை சரித்து செத்து போனான், சிவப்பு முதுகுடன். எப்படி வித்யா என்று நான் அவளை சிரிப்பாக பார்த்து அதிர்ந்தேன். வித்யாவின் முகத்தில் சிரிப்பே இல்லை, மாறாக அனல் அடித்தது. மார்புகள் விம்மின. சட்டென்று எழுந்தாள். விருட் விருட்டென்று தன் ஜாக்கெட்டில் 2 இடங்களில் கிழித்து கொண்டாள். பாவி, கொன்னிட்டியடா என் புருஷனை! இது என்னடா கூத்து? நான் பாட்டுக்கு
கொல்லப்பக்கம் வழியாக காதல் செய்யணும்னு சொன்னேன். என் புருஷனை கொல்லுன்னு சுருதி ஏற்றி விட்டுட்டு துப்பாக்கியும் கொடுத்து திட்டமும் சொல்லி சொன்னவளு சுட சொன்னவளுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை இன்ப அதிர்ச்சியால் மூளை பிசங்கிடுச்சோ? ஒரு காளையின் உக்கிரத்துடன் என்னை பார்த்தாள். டே, என் புருஷனை கொன்னுட்டியடா பாவி உன்ன என்று என் மீது பாய நான் புரியாமல் ஓட ஆரம்பித்தேன். பிடி உஷா மாதிரி அந்த வேகத்தில் துரத்தி வந்தாள். எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் இவள், மற்ற பக்கங்களில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள். நான் எங்கே ஓடுவேன்? சட் என்று அப்படியே நின்று திரும்பி, வித்யா, உனக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லல என் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். கத்த ஆரம்பித்தாள். ஓடிவாங்க ஓடிவாங்க, என் புருஷனை கொன்னுட்டான். என்னடா இது விபரீதம் என்று புரியாமல் நான் திமிரிக்கொண்டு மறுபடியும் ஓட அவள் மீண்டும் துரத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜனக்கும்பல் எங்களை நோக்கி ஓடி வர அதில் போலீஸ் தலைகளும் நிறைய கையில் சூடான துப்பாக்கியுடன் நான் மாட்டிக்கொண்டேன். வித்யா மண்டையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பி என்னை கெடுக்க வந்தான். என் புருஷன் துப்பாக்கி எடுத்து தடுத்தாரு. அதை தட்டி பறித்து அதாலேயே என் புருஷனை கொன்னுட்டான். எனக்கு செய்ய செய்ய சொய்ய சொய்யா என்று உன் சுற்றியது. ஸ்பெஷல் டியூட்டியில் வந்திருந்த கான்ஸ்டபிள்களில் ஒருவன், அட இந்த பயலா, அன்னை விட்டது தப்பாக போச்சு. ரொம்ப நாளாக இவங்களை வட்டம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான் இவன். அத்தனை குழப்பத்திலும் எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கிறதே என்று நிமிர்ந்து பார்த்தால் 706. எனக்கு எதுவுமே புரியவில்லை. பகுதி 12. மாஜிஸ்ட்ரேட் துரிதமாக செயல்பட்டார். 15 நாள் ரிமாண்டில் என்னை வைத்தார். போலீஸ் ஸ்டேட்மெண்ட் தயாரித்து கையெழுத்து போடச் சொன்னது. சோகமாய் வந்து சந்தித்தான் செங்கல். என்னடா செங்கல், இப்படி நான் மாட்டிக்கிட்டேன்னு கடைசி நிமிஷத்தில் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சு என்னை காட்டி கொடுத்துட்டாளேடா. நான் 20க்கு மேலே வைக்கல பார்த்துட்டேன். கொஞ்சம் கூட ஜெயிக்க சான்ஸ் இல்லாத கேஸு. அதனால் எடுத்துக்க மாட்டேன்னுட்டானுங்க. இப்போ என்னடா பண்ணுறது? சென்ட்ரல் ஜெயிலையாவது ஏதாச்சும் வேலை தருவாங்க, பொழுது போகும். ரிமாண்டில் இருக்கிறப்போ என்ன செய்ய முடியும்? அடுத்த ஜென்மத்திலையாவது விஸ்கி தாகம் வேணாம், தண்ணி தாகம் போதும்னு நினைக்க வேண்டியது தான். என்னடா ராய், அடுத்த ஜென்மம்னு பேசுகிறியே, அப்போது இந்த ஜென்மம் அவ்வளவுதானா? விதி வலியது வித்யா. விசாரித்தேன். இப்போல்லாம் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஜட்ஜிகள் தயங்குறதே இல்லையாம். ஒன்று செய்கிறேன். என்ன? கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ இதுக்கெல்லாம் காரணம் செங்கல்வராயன் தான், அவன்தான் திட்டம் போட்டு கொடுத்தான்னு சொல்லிடுறேன். பாவி, என்ன ஏண்டா இழுக்கிற? வாழ்விலையும் தாழ்விலையும் கூட இருக்கிறவன் தாண்டா உண்மையான நண்பன். சரி, நான் உண்மையான நண்பன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா? செங்கல், எனக்கு ஒரு உதவி செய். சிகரெட் வேணுமா? நீ போய் வித்யாவை பாரு, உண்மையை தெரிஞ்சுக்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். என்னை ஜிப்பில் அழைச்சிட்டு போகிறப்போ எப்படி சிரிச்சா தெரியுமா? இதில் ஏதோ சூது இருக்குது. 2 நாளில் காதல் வந்தப்போ நான் இதைத்தான் சொன்னேன். அப்போது உனக்கு காதல் ஜரம், அதில் என் வார்த்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். செங்கல், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. அவளுக்கு என் மேலே கலையே கிடையாது, எல்லாம் நடிப்பு. அவள் புருஷனை நான் கொலை செய்யணுங்கிறதுக்காக அவ்வளவு திறமையாக நடித்து என்னை பயன்படுத்திட்டா. சும்மா சொல்லக்கூடாது. ஜெயிலில் எல்லாருக்கும் ஞாபகம் போல இருக்குது. அவளை நான் பழி வாங்கணும்டா. தூக்கில் போட்டதும் ஆவியாக மாறி போய் அவளை விடாது. உனக்கு கிண்டலாக இருக்கா? எப்படியும் 14 வருஷம் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. செங்கல், என் சபதத்தை உன்கிட்ட கைமாற்றி விடுறேன். நீ நிறைவேற்றியா? என்னை உத்தலின் அவளை தண்டிச்சே ஆகணும் நீ. ஏன், நீ உள்ளே இருக்கிறது போதாதா? சரி விடு, வேணாம். அவளை நானே நியாயம் கேட்டுக்கிறேன். எப்படி, ஃபோன்லையா? இல்லை, நேரில். 14 வருஷத்துக்கு அப்புறம் நியாயம் கேட்குறதுக்கு இப்போ என்ன? செங்கல், என்னை சாதாரணமாக நினச்சிட்ட. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னும் ஊருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தெரிவிக்கல. நீ சரின்னு சொன்னால் சொல்லிடுறேன். டேய், இந்த அவமானத்தை தெரிவிச்சே ஆகணுமா? சும்மா இருடா. செங்கல் போனதும் நான் கவனமாக யோசித்தேன். முதல்ல நான் இங்கேருந்து தப்பணும். அப்புறம் அந்த அவளை சந்தித்து முதல்ல தப்பித்தல். எப்படி தப்பிக்க? 2 இரவுகள் யோசித்தேன். 3வது இரவு 11 மணியளவில் நான் தப்பித்தேன். அப்படின்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். ராஜ ரகசியம். இந்த பிரமாதமான தப்பிக்க முறையை சொல்லிட்டா அப்புறம் அத்தனை சிறைச்சாலைகளும் காலியாகிவிடும். ஆகவே தேச நலன் கருதி நான் தப்பித்த முறையை சொல்ல மாட்டேன். முதலில் ஒரு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தேன். வித்யாவின் ஏரியாவை ஓட்டச் சொன்னேன். தெரு முனையிலேயே இறங்கிக் கொண்டேன். நடந்தேன் ஆவேசமாக, ஆனால் நிதானமாக. பங்களாவின் மாடியில் அவள் அறையில் விளக்கெரிந்தது. வாசலை அடைந்தேன். ஒரு ஜோடி செருப்புகள் கிடந்தன. இந்த செருப்பை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம். எங்கே என்று சட்டென்று நினைவு வரவில்லை. மாடி ஜன்னலில் இருந்து வித்யாவின் சிரிப்பு சத்தம் கேட்டது. யாரோ இருக்கிறாங்க. யாரு? சிரிக்கிறாளே, தெளிவா. பாவி, பைத்தியம் எல்லாம் பிடிக்கல, எல்லாம் வேஷம். அவன் புருஷனை கொல்றதுக்கு நான் ஒரு கருவி, மணி கருவி. நான் கருவினேன். அடியே, உன்னை
கதவில் கை வைத்தேன். தாளிட்டிருந்தது. பின்பக்கம் வந்து கதவில் கை வைக்க திறந்திருந்தது. வீட்டுக்கு வந்தேன். நிதானமாய் மாடிப்படிகள் ஏறினேன். வித்யாவின் அறை வாசலுக்கு வந்து நின்றேன். வித்யாவின் சிரிப்பும் கூடவே ஒரு ஆணின் சிரிப்பும் ஹை பிச்சில் கேட்டது. இந்த சிரிப்பை கூட எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. கதவில் துவாரம் இல்லை, ஆனால் இடுக்கு இருந்தது. அதில் கால் வைத்து கேட்டேன். சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுங்க என்றாள் வித்யா. பின்ன இந்த காலத்தும் இப்படி ஒரு கோமாளி இருக்கான் பாரு, நமக்கு வசதியா என்றான் எவனோ அவன். அட, இந்த குரல் அடப்பாவி, செங்கல்வராயன் குரல் இல்ல இது. ராய், அவர் செத்து 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே நாம் இவ்வளவு கும்மால் அடிக்கிறது தப்பில்லை. என்ன தப்பு? போலீஸ்க்கு சந்தேகம் வராதா? ஏன் வருது? அந்த முட்டாப்பைய வித்யாசாகர் தான் இருக்கானே. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிட்ட வித்யானி. எல்லாம் நீ சொல்லி கொடுத்த திட்டம் தானே. பின்ன உன் புருஷனை எப்படிடா தீர்த்து கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் இவன் மெட்ராஸ் வந்து சேர்ந்தான். பார்த்தேன், லாயக்கான ஆளுன்னு தான் தீர்மானித்தேன். கரெக்டாக வலையில் விழுந்தான். பாவம், இந்நேரம் ஜெயிலில் அழுதுகிட்டு இருப்பான். எனக்கு கோபம் எத்தனை டன் வந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அவர்களை பழிவாங்கும் வெறி உள்ளுக்குள் ஸ்கிப்பிங் விளையாடியது. நேராய் கீழே இறங்கி சமையலறை அங்கே தேடி ஒரு நீளமான கத்தியை எடுத்துக்கொண்டேன். சமையலறையில் இருந்த கண்ணாடியில் போதுமான அளவுக்கு என் கண்கள் சிவந்திருக்கின்றனவா என்று பார்த்து கொண்டேன். ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சாச்சு, இன்னும் 2 செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. 3 தடவை தூக்குப்படவா போகிறாங்க? நான் தீர்மானமாக மறுபடியும் மாடிக்கு போனேன். தட்டு கதவை தட்டினேன். வாசல் கதவை சாத்தியிருக்கோம், யாரும் உள்ளே வந்திருக்க முடியும். நீ இரு, நான் போய் திறக்கிறேன். யார் அது என்றான் செங்கல் திறக்காமல். ஜெயிலில் வித்யாசாகர் செத்துப்பான், அவனோட ஆவி வந்திருக்க. கதவை திறடா ராஸ்கல் என்றேன் கரகரப்பாய். உள்ளே மௌனம். சாகர் குரல் மாதிரி இருக்குங்க. உளராத வித்யா, போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறவன் எப்படி வர முடியும்? ஆவியாக வர முடியும் என்றேன் நான். கண்களை உருட்டி ஒற்றை கண் வரவழைத்து கொண்டேன். முகத்தை விகாரமாக்கி கொண்டு கத்தியை பல்லில் கடித்து கொண்டேன். உள்ளே மறுபடியும் மௌனம். கதவை திறக்கிறியா? ஜன்னல் வழியா வரட்டுமா? கதவு லேசாக திறக்க எட்டி பார்த்த ராய் ஆ என்று அலறி மறுபடியும் மூட போன போது குறுக்கே கால் வைத்து தடுத்தேன். வேகம் கொடுத்ததில் அவன் தடுமாறி தூரமாய் போய் விழுந்தான். நான் ஓடிப்போய் அவன் நெஞ்சில் வசமாய் மிதித்து கொண்டு கத்தியை எடுத்தேன். துரோகி, நீ இருக்கக்கூடாதுடா. வித்யா, என்னை கொன்னுடாத. இதான் நீ பேசின கடைசி வாக்கியம்னு உன் கல்லறையில் எழுத ஏற்பாடு செய்கிற. மண்ணதெல்லாம் கிடையாது. கத்தியை உயர்த்தி சதக் சதக் என்று 7-8 முறை குத்திவிட்டு அவன் இரத்த சகதியில் மூச்சை விட்டதும் நடுங்கிக் கொண்டு நின்று அவளை பார்த்தேன். ஏய் வாடிங்க, என்னை மன்னிச்சிடுங்க சார், கொன்னுடாதீங்க. என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நினச்சிங்களா 2 பேரும்? என்ன சொன்ன? போலீஸ் உன்னை கற்பழிக்க முயற்சியா? பாவி, அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட கற்பு எங்கடி இருக்கு? எச்சில் நாயே, கிட்ட வாடிங்க. நடுங்கிக் கொண்டே வந்தாள். இந்த கத்தியை பிடி என்றேன். செங்கல் மார்பில் குத்தி நின்ற கத்தியை காட்டி, எதுக்கு கேள்வி கேட்ட? உன்னையும் இதே மாதிரி குத்தி முட்டைக்கோஸ் விட்டுற மாதிரி வாடினா வந்து நான் சொன்னபடி தன் கைரேகையை கத்தியில் பதித்தாள். ஒரு பேப்பர் எடு, பேனா எடு. நடுங்கிக் கொண்டே எடுத்தாள். நான் சொல்கிற மாதிரி எழுது. என்ன? போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு எழுதி கொண்டது. என் கணவன் மூர்த்தியை மகாபலிபுரத்தில் சுட்டது அவன் மனைவியான நானே. சுட்டுவிட்டு அங்கே எதர்ச்சியாக வந்த வித்யாசாகரின் கையில் துப்பாக்கியை கொடுத்து அவரின் கை ரேகையை பதிய செய்து அவர் கொன்றதாக நாடகமாடினேன். அவர் நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாதவர். தவிர இன்று என் படுக்கை அறையில் செங்கல்வராயன் என்பவரை கத்தியாத்தி கொலை செய்து விட்டேன். மனசாட்சி உறுத்தலின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறேன். எல்லாம் எழுதினவள் தற்கொலையா என்றால், எழுதுறியா வெட்டட்டுமா? எழுதி கையெழுத்து போட்டால், சொல்லு, உனக்கு 3 வழி தர்றேன். எப்படி தற்கொலை பண்ணிக்கிற? சேலையை உத்தரத்தில் மாட்டுங்கிறியா? துப்பாக்கியால் சுட்டுக்கிறியா? விஷம் குடிக்கிறியா? என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். உனக்கு சாய்ஸ்கிறதே தப்பு. நான் கிடுகிடு வென்று கீழே ஓடி மண்ணெண்ணெய் டப்பாவும் தீப்பெட்டியும் எடுத்து வந்து அறைக்குள் நுழைந்தேன். அவள் கைகளை பின்பக்கம் கட்டிக்கொண்டு நடுங்கியபடி நின்றாள். அவளை நெருங்கி அவள் உடல் முழுக்க மண்ணெண்ணெயை கொட்டினேன். வேணா வேணா என்றாள். நான் பட்டியை எடுத்தபோது, ஒரு நிமிஷம் என்னை பார்த்துட்டு கொளுத்துங்க. பார்த்தேன். இப்பொழுது கையில் துப்பி முளைத்திருந்தது. சிரித்தாள். வா கிட்ட வந்து தாராளமாக கொளுத்து. ஓ, இது ஆன்டி கிளைமேக்ஸா? என்னை ஒன்றும் பண்ண முடியாது உன்னால். தைரியம் இருந்தால் சுடுப்பா. அவள் சுட சுட நான் சூப்பர் சுப்ராயன் ஸ்டைலில் அந்தர்பல்ட்டி எல்லாம் அடித்து ஒவ்வொரு குண்டிலிருந்தும் தப்பினேன். என்ன 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 முறைக்கிறீங்க? சினிமாவில் மட்டும் நம்புவீங்களா?
கிளிக் கிளிக் என்றது துப்பாக்கி. குண்டு தீந்து போச்சா என்று நெஞ்சை நிமிர்த்தி அவளை நெருங்க, ஏமாந்தியா, உனக்காகவே கடைசி குண்டு வச்சிருக்கேன். சுட்டால் என் மார்பு பொத்தல் போட்டுக்கொண்டு கசிந்தது. நான் தடுமாறி விழ பழமெல்லாம் முன்று திரட்டி தீக்குச்சியை கிழித்து அவளை நோக்கி எறிந்தேன். குப் என்று பற்றி கொண்டு எரியத் தொடங்கினாள். நான் மார்பை பிடித்து கொண்டேன். சார், நான் கதையோட ஹீரோ. சாகலாம். கொஞ்சமாவது நியாயமா இது? இப்போ என்னை காப்பாற்ற ஒரே ஒரு நபரால் தான் முடியும். ஹலோ சார், என்னை காப்பாத்துங்க. ஹீரோ சாகக்கூடாது. இது என்ன காதல் காமா மனசில் நிற்க? இப்போ என்ன செய்கிறது? வித்யாசாகர் கதையை முடிக்க வேணாமாண்ணா? ஹாப்பியாக முடிக்காதா? என்னை பிழைக்க வைக்கக்கூடாதா? அது எப்படி முடியும்? நான் எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ தூங்கிட்டேன். அப்படி தூங்கினப்போ வந்த கனவு தான் இவ்வளவுன்னு முடிச்சிடுங்களேன். சச்சா, ஒரு பக்க கதை மாதிரி ஆயிடும். இந்த கதையில் செத்துப்போ, இன்னொரு கதையில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி என்று செத்து போனேன். ஓவர் டு வேதாளம். விக்ரமாதித்தன் புதிர்கதையை கேட்ட பின், வேதாளம், நன்றி சார் என்று விட்டு தன்னையே நம்பி வந்த நண்பனை மோசம் செஞ்ச செங்கல்வராயனோட எண்ணத்துக்கு காரணம் என்ன? தன் கணவனையே கொன்னிட தீர்மானித்த வித்யாவுக்கு ஏற்ப முடிவு சரிதானா? இதுக்கு சரியான பதிலை நீ தெரிஞ்சிருந்தும் சொல்லாட்டா உன் தலை சுக்கு நூறா, மிளகு நூறா, திப்பிலி நூறா வெடித்திடும் என்றது. விக்ரமாதித்தன் அதில் சொல்லத் தொடங்கினான். வித்யாசாகர் செங்கல்வராயனை தேடி வந்தாலும் செங்கல்வராயன் உள்ளத்தில் செலவையப்படாத அழுக்காறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தூய்மையான நட்பு மனதில் இல்லாததால அவன் இவனை மோசம் செஞ்சான். வித்யா தன்னோட கணவனை கொல்ல திட்டம் போட்டா. பத்தினி பெண் செய்கிற காரியம் இல்லைதான் அது. ஆகவே ஒழுக்க நெறியும் பண்பாடும் அவளை அக்னி தேவன் தன் வசம் அணைத்து கொண்டது சரியான தண்டனையே. விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவன் மௌனம் களையவே வேதாளம் அவனிடமிருந்து விடுபட்டு மறுபடியும் முருங்கை மரத்தில் தொற்றிக்கொண்டது. தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறத் தொடங்கிய போது அங்கே அடர்த்தியாயிருந்த கம்பளி பூச்சிகள் அவன் கைகளில் விழ வேதாளத்தை மறந்துவிட்டு ஆளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தரையில் அமர்ந்து கீச் கீச் என்று சொரிய ஆரம்பித்தான். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது பார்க்கலாம். பாய்.